வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்போஸ் டேக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து எழுதப் போறோம். ஸோ, அதுல வந்து என்னென்னலாம் இருக்கு, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் கத்துப்போம், அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட டெமோவுமே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ, எப்படி இருக்கு, என்ன ஏதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து டெமோ பார்த்துடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பை டிஃபால்ட்டா நமக்கு இந்த ப்ரொபோசல் பாக்ஸ்ல தான் வந்து இருக்கப் போகுது. ஸோ, இந்த ஓப்பன் மீ அப்படின்னு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்லாம் வந்து பறக்குது. ஸோ, இதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து கத்துக்கப் போறோம். ஸோ, சிஎஸ்எஸ் வந்து நெறைய வந்து இதுல இருக்கப் போகுது. அனிமேஷன்ஸுமே இருக்கப் போகுது. ஸோ நான் இப்ப ஜஸ்ட் வந்து ஓப்பன் மீ அப்படின்றத கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அதுக்கேத்த மாரி அந்த கார்ட் வந்து வரும். ஸோ அதே மாரி வந்துட்டு எஸ் ஐ வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ் ஐ வில் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி மேல வந்து எனக்கு அலர்ட்டுமே வந்து பாப் அப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அவர் ஜர்னி இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த டைம் லைன் ஃபுல்லுமே ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து எழுதப் போறோம். ஸோ சிஎஸ்எஸ்ஸுமே வந்து எப்படி எழுதணும், என்ன ஏதுன்றத நான் சொல்றேன். எதுவுமே வந்துட்டு நம்ம லைப்ரரி எதுவுமே யூஸே பண்ணல. லைப்ரரி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா இருக்கும். பட் அந்த லைப்ரரியில யாரோ ஒருத்தர் இந்த கோட தான் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்டர்வியூஸ்க்குலாம் நீங்க போம்போது ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறதையுமே கத்துக்க போறோம். ஸோ அப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து மெமரி லேன் வந்து வைக்க போறோம். ஸோ நம்ம அந்த இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்திருக்கும். ஹோவர் ஃபோட்டோஸ் ஃபார் ஹிடன் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஹோவர் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஹிடன் மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாரி வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்றது, வைக்கிறது, ஸோ இந்த மாரி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குவிஸ் வந்து இருக்க போது. பேசிக்கா வந்து ஒரு ஒரு 3 கொஸ்டின் வந்து சிம்பிளா வந்து இருக்க போது. ஸோ என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2, 3 இதுக்கு வந்து குடுக்குறேன். ஸோ இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாப்பர் வெடிக்கிற மாரி வருதுல்ல. ஸோ அதெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாரி வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் குடுக்குறேன் அப்படின்னா, ஓகே. குடுத்தீங்கன்னா வந்து அந்த அலர்ட் வந்து பாப் அப் ஆகும். ஸோ இதுல என்னென்னலாம் கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்க போறோம். ஸோ ஸ்விட்ச் கேஸஸ்லாம் வந்து நம்ம நெறைய வந்து யூஸ் பண்ண போறோம். அத தாண்டியுமே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அது அப்புறம் வந்து ஸ்டேட்ட எப்படி ஹேண்டில் பண்றது? அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவர் ஜர்னின்றது சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த டைம் லைனு. ஸோ இத எப்படி வைக்கிறது? இப்ப குவிஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு அரேவா தான் இருக்க போகுது. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா நம்ம குடுத்திருக்கிற டேட்டா வச்சிருப்போம். அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நமக்கு வந்து அது ஷோ ஆகணும். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்புறம் வந்து நம்ம எப்பவுமே வந்து மேப் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த மாரி ஒரு டேட்டா வருது அப்படின்னா, நம்ம மேப் பண்ணுவோம். ஸோ மேப் பண்ணும்போது எது வந்து முக்கியம்? எதுக்கு எப்படி வந்து மேப் பண்ணணும்? ஸோ அரேஸ் நீங்க எப்படி எடுத்தாலுமே சரி, நம்ம வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா டேட்டா வந்து வரும். ஸோ அந்த அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்ல டேட்டா வந்து எடுக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கிடையாது. அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த இந்த பேசிக்கா இந்த அரேஸ்லலாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்ப இதுலேருந்து பண்ணும்போதே அந்த டேட்டாவ மார்க் பண்ணி நம்ம பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏபிஐலேருந்து வந்தா ஜஸ்ட் அந்த ஏபிஐலேருந்து வர டேட்டாவ செட் பண்ணி இந்த மாரி பண்ண போறோம். ஸோ பேசிக்கா அதான் விஷயம். அப்புறம் வந்து இதே மாரி வந்து அனிமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து எழுத போறோம். ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனா வந்து நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ரெஸ்பான்சிவான சைட்டா அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ். நான் அதையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க ரெஸ்பான்சிவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் வரும். நம்ம எதுல கிளிக் பண்ணாலுமே சரி, இப்ப நான் ப்ரொபோசல் பாக்ஸ கிளிக் பண்ணாலுமே இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ் தான். அப்புறம் மெமரி லேன் கிளிக் பண்ணோனே இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ் தான். அப்புறம் நம்மளோட குவிஸ் பார்த்தோம் அப்டின்னா, அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ் தான். கீழ இருந்து வர அனிமேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ் தான். ஸோ நான் சைஸயுமே மாத்துறேன். டேப்லெட் மாத்துறேன். ஸோ லேப்டாப்க்கு மாத்துறேன். மறுபடியும் உங்களுக்கு வேணும் அப்டின்னா சின்ன ஸ்கிரீனுக்கு வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் இருக்க போது. எல்லா டிவைஸ்க்குமே வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஸோ நீங்க எண்ட் டூ எண்ட் வந்து பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். இப்ப நம்மளோட கோடுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த கோட்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட ஸ்டைல மட்டும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைலயுமே நான் லைன் பை லைனா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம app.jsக்கு போயிரலாம். நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டெமோல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டேட் தேவை. அதே மாரி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம். இந்த app.jsல வந்து எப்படி ரெண்டர் பண்றது? எப்படி வந்து காம்போனன்ட்ஸ இம்போர்ட் பண்றது? எப்படி வந்து தனியா வந்து ஃபைல் கிரியேட் பண்றது? ஏன் வந்து காம்போனன்ட்ஸ கிரியேட் பண்ணணும்? இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இப்போதைக்கு வந்து அதுல வந்து 4 ஃபைல் வந்து நமக்கு தேவைப்படும். அது என்னென்ன ஃபைலு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா பார்த்தா 3 தான் தேவைப்படும். நம்ம app.js தான் மெயின் ஃபைலா வந்து வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, proposal box.js அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒண்ணு கிரியேட் பண்றோம். proposal box.js. ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜர்னி டைம்லைன் வேணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஜர்னி டைம்லைன் டாட் ஜேஎஸ். ஸோ இதே வந்து நீங்க டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்கன்னா, டிஎஸ்எக்ஸ் போடணும், இல்ல டிஎஸ் போடணும். ஸோ நான் அதையுமே வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நம்ம டைப் ஸ்கிரிப்ட்லயுமே அடுத்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி கேலரி வந்து வைக்க போறோம். ஸோ மெமரி கேலரி
.js. ஸோ இதுவுமே வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு காம்போனன்ட் நம்மளோட குவிஸுக்காக. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் குவிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து குவிஸ்ன்னு கூட நீங்க வந்து வைக்கலாம். பட் ஆனா இங்க வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். எப்பவுமே காம்போனன்ட்டும் சரி, அதுக்கு வைக்கிற வேரியபிள்ஸ் நேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மீனிங்ஃபுல்லான நேம் குடுங்க. அப்பதான் வந்துட்டு இது பார்த்தோனே என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாரி மீனிங்லெஸ்ஸா நேம் ஏதாவது குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு புரியும். பட் மத்தவங்க யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால நம்ம மீனிங்ஃபுல்லான நேம் குடுத்துருக்கோம். ஸோ நான் இந்த டிவ்ல வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து ஆப்ங்கிறத வந்து மாத்திக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு nav வந்து இருக்க போகுது. ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து தூக்கிர்றேன். ஸோ nav டாக் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, சிமான்டிக் HTML தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, SEOக்கு வந்து இது கொஞ்சம் நெறையவே பூஸ்ட் பண்ணும். அதே மாரி வந்துட்டு எல்லாருமே வந்து இத அக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால சிமான்டிக் HTML குடுத்து பழகுங்க. எல்லா இடத்துக்கும் டிவ் குடுக்க வேணாம். ஸோ சிமான்டிக் HTMLக்கும் நான் சிமான்டிக் HTMLக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நான் அதுக்கான ரிலேட்டட் வீடியோவையும் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ nav வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நமக்கு 4 பட்டன் வந்து இருக்க போகுது பேசிக்கா. அது என்ன அப்படின்னா, பட்டன் வந்து இருக்க போது. ஸோ பட்டன் வந்து இருக்க போது. அந்த பட்டன்ல நமக்கு வந்து 4 பட்டன் சொல்லியிருந்தேன்ல, ஒண்ணுக்கும் நம்ம வந்து எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து இத காப்பி பேஸ்ட் மட்டும் 4 டைம் பண்ணிக்கிறேன். நீங்க இதே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்டூ 3 அந்த மாரி போட்டீங்கன்னா வந்து வொர்க் ஆகும். ஸோ எனக்கு இங்க வொர்க் ஆகுமா அப்படின்றது தெரியல இந்த கோட் சாண்ட் பாக்ஸ்ல. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஓகே வெளியில போடணும் நம்ம. ஸோ ஜஸ்ட் வந்து ப்ரொபோசல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுர்றேன். ஸோ ப்ரொபோசல் பாக்ஸ். அதே மாரி வந்து மீதி இருக்கிற பட்டன்ஸ்க்குமே நம்ம நேம் வைக்கணும்ல. ஸோ அதனால நான் நேம ஃபர்ஸ்ட் வந்து வச்சுர்றேன். ஸோ அவர் ஜர்னி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, மெமரி லேன் வந்து இருக்க போகுது. ஸோ மெமரி லேன் வந்து இருக்க போகுது. லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட குவிஸ் வந்து இருக்க போகுது. ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இன்டராக்டிவ்னஸ்க்காக தான் இந்த குவிஸ் வந்து வைக்கிறோம். ஸோ எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் இது வந்து வைக்கிறோம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு பட்டன்ல ஆன் கிளிக் பண்ணும்போது அந்தந்த பேஜ்க்கு வந்து கரெக்ட்டா வந்து நேவிகேட் ஆகணும். இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி நம்ம நேவிகேட் பண்றது? இதுக்காக நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா? ஸோ அடிஷனலா ஒரு பேக்கேஜ் வேணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதிலேயே வந்து நம்ம சிம்பிளா வந்து ஈஸியா தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க காம்ப்ளக்ஸா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ரவுட்ஸ் வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணலாம். நம்ம சிங்கிள் பேஜ்லயே நேவிகேட் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் மட்டும் வைக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் அதுல வந்து ஸ்டேட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேஜ், செட் பேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டேட் வந்து போடுறேன். ஸோ ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். ஸோ பேசிக்கா பாக்ஸ்ங்கிறது இந்த ப்ரொபோசல் பாக்ஸ் தான். ஸோ நம்ம இப்ப இங்க கிளிக் பண்ணும்போது நம்ம அதுக்கேத்த மாரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆன் கிளிக்க போட்டுட்டு, ஸோ அதுக்குள்ளார நான் ஜஸ்ட் வந்து ஸ்டேட்ட மட்டும் அப்டேட் பண்ணி விடுறேன். செட் பேஜ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பாக்ஸ்ங்கிறத வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொபோசல் பாக்ஸ்க்கு ப்ரொபோசல் பாக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஆன் ஜர்னிக்கு, அவர் ஜர்னிக்கு, அதுக்கப்புறம் வந்து மெமரி லேனுக்கு, அப்புறம் குவிஸுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன் கிளிக் வைக்கணும்ல. ஸோ நான் அதனால அதுக்குமே வந்து எழுதிக்கிறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து செட் பேஜ்ல வந்து செட் மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ ஜர்னி. இதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பட்டன் வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஆன் கிளிக் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்க குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து செட் பேஜ்ல வந்து அப்டேட் மட்டும் பண்றேன். ஸோ ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரியாக்ட்ட பொறுத்தவரைக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரியாக்ட்ல வந்து நீங்க எப்படி எடுத்தாலுமே ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ண தெரியாம நீங்க வந்து மூவே பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்டேட் தெரியல அப்படின்னா, மறக்காம அத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்க உங்களுக்கே வந்து பழகிடும். எதுக்கு வந்து ஸ்டேட் யூஸ் பண்றோம் எல்லாமே. இத தாண்டியுமே டீடைலா ஸ்டேட்டுக்குன்னு டெடிகேட்டடா வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரி ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து நமக்கு ஹார்ட் வந்து சுத்துதுல்ல. நம்ம கீழ டெமோல பார்த்திருந்தோம். ஹார்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அத எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே வேணும். ஸோ அரேஸ எப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ நீங்க இதுக்காக வந்துட்டு ஒரு புதுசா வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ண வேணாம். ஸோ அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது பேசிக்கா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அரே அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அதுல வந்து நான் மேப் பண்றேன். ஸோ மேப்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் குடுத்து ஒரு இண்டெக்ஸ் ஐக்கு மட்டும் இண்டெக்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் டைரக்ட் ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். அது குடுத்தாச்சு. நான் இங்க வந்து ஒரு ஸ்பான் டாக் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்பான் டாக்ல எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து இருக்க போகுது. ஸோ ஹார்ட் எமோஜி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கீ வந்து குடுக்குறேன். எப்பவுமே மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீ வந்து கண்டிப்பா குடுக்கணும். இந்த இடத்துல இண்டெக்ஸ் குடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸுமே வந்து ஒரு பேடான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே வந்து இண்டெக்ஸ் இது எதுவுமே ஆப்ஷன் இல்லன்னா, இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பா குடுங்க. ஏன்னா ஒண்ணுத்துக்குமே டிஃபரெண்ட்டா வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இண்டெக்ஸ் வந்து குடுத்தாச்சு. எப்பவுமே ஐடி யூஸ் பண்றது தான் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஹார்ட்ட சும்மா பெரிய லெவல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதுனால மட்டும் தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஐ குடுத்துருக்கேன். ஸோ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் வந்து குடுத்துருக்கேன். ஸோ
குடுத்துட்டு எத்தனை டைம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். 10 பிளஸ் I இன்டூ 11 அப்படிங்கிற மாரி நம்ம இங்க வந்து லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ என்ன என்ன ஸ்டைல்ல வந்து நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்க தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ பெர்சன்டேஜ்ல குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட அனிமேஷன் டிலே வந்து குடுக்கப் போறேன். ஸோ அனிமேஷன் டிலே வந்து எவ்வளோ இருக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பேக்டிக்ஸ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்டிக்ஸ ஓப்பன் பண்ணிட்டு IA இன்டூ 1.2 செகண்ட்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ 1.2 செகண்ட்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நெறைய டவுட் வந்து வரலாம். ஸோ இது எல்லாமே என்ன நார்மல் CSS தானே. இது வந்து இப்ப ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கேத்த மாரி வரணும்னா, நீங்க இப்படி தான் வந்து எழுதி ஆகணும். ஸோ இந்த இடத்துல டிலே வந்து E வந்து ஸ்மால்ல வரணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன் டியூரேஷன். ஸோ இந்த அனிமேஷன் டியூரேஷன்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்மளோட பேக்டிக்ஸ வந்து போடப் போறோம். ஸோ பேக்டிக்ஸ போட்டுட்டு 6 பிளஸ் I அப்படின்றது குடுத்துக்கிறேன். ஸோ 6 பிளஸ் IA. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி இந்த ஸ்டைல்ஸ் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே 10 பிளஸ் Iன்றது நீங்க 11 பிளஸ் I, 10 பிளஸ் I எவ்வளோ வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எரர் அடிக்குது. அது ஏன் அடிக்குதுன்னா, நான் இந்த இடத்துல வந்து 1.2 அப்படின்றது குடுக்கறதுக்கு பதிலா இப்படி குடுத்துட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு எரர் அடிக்குது. ஸோ இது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல வந்து கிளாஸ் வந்து குடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டிவ் வந்து இங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அரே இருக்குல்ல, ஸோ இந்த அரேக்கு மேல நான் ஜஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்வ வந்து குளோஸ் பண்ண டிவ்வ எடுத்து, நம்ம வந்து இங்க ஸ்பேனுக்கு இங்க அரே குளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து போடணும். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த டிவ் குடுத்தாச்சா, ஸோ இந்த டிவ்ல வந்து ஒரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த கிளாஸ் நேம பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம ஸ்டைல்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கீழ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 நம்ம எத்தனை குடுத்துருக்கோமோ அந்த அரேக்கு ஏத்த மாரி அது வந்து மாறிட்டு, இங்க இங்க நீங்க இந்த கால்குலேஷன மாத்துனீங்க அப்படின்னா மாறும். ஸோ இங்க நான் 1.2 செகண்ட்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பதிலா நான் வந்து 0.2 செகண்ட்ஸ் குடுக்குறேன்னு வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிள்க்கு. ஸோ அதுக்கேத்த மாரி வந்து ரன் ஆகும். நான் கொஞ்சம் டிலேவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால 1.2 செகண்ட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் நீட்டான அனிமேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் எண்ட் டூ எண்ட். ஏன்னா நீங்க கிளாஸ்ல தான் வந்து இது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ ஸ்டைல்ல தான். ஸோ பேசிக்கா ரொம்ப கஷ்டமான ஸ்டைல்ஸ் இதுக்கு பின்னாடி நெறைய லாஜிக் இருக்கு அப்படின்லாம் நெனைக்க வேணாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் அத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து இந்த இடத்துல எழுத வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. அது என்ன, ஏன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கேத்த மாரி தான் வந்து நம்ம வந்து பேஜே வந்து ரெண்டர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெயின் கன்டென்ட் வேணும்ல. ஸோ இந்த nav பார்க்கு கீழ வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த nav பார்க்கு கீழ என்னோட மெயின் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மெயின் டேக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க வந்து JSX வந்து இதுல போட்டுறலாம். ஸோ ரெண்டர் பேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டர் பேஜ் இல்ல அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால நான் ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கான்ஸ்ட் ரெண்டர் பேஜ். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்விட்ச் கேஸ் வந்து எழுதப் போறேன். ஸ்விட்ச் கேஸ்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு தேவை. ஸோ பேஜ். ஸோ அது என்னன்னா, நம்ம இங்க வந்து ஸ்டேட்ல செட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜ் வந்து நமக்கு அதுக்கேத்த மாரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, கேஸ வந்து இங்க உங்களுக்கே தெரியும். ஸோ கேஸ் 1, கேஸ் 2 அந்த மாரி தான் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் எழுதுவோம். ஸோ கேஸ் பாக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ எத ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொபோசல் பாக்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ப்ரொபோசல் பாக்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம வந்து அதுல உள்ள எதுவுமே இம்போர்ட்டும் பண்ணல. நம்ம அத வந்து யூஸுமே பண்ணல. ஸோ அதனால அது எரர் அடிக்கும். அது அடிக்கட்டும். நம்ம அதுக்கு அடுத்த மாரி அடுத்தடுத்தது வந்து நம்ம எழுதுவோம். ஸோ எழுதிட்டு நம்ம ஃபுல்லுமே வந்து அதுக்குள்ளார என்னென்ன எழுதணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பேசிக்கா உள்ளத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ கேஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஜர்னி இருக்குல்ல. ஸோ நான் இங்க பேஜ வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கேத்த மாரி ரவுட் ஆகணும்ல. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நான் இங்க வந்து பண்றேன். ஸோ ஜர்னில வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்றேன். ஸோ எத ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதுல வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஜர்னி டைம்லைன் இருக்கு. ஸோ நம்ம அத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஜர்னி டைம் லைன். ஸோ அந்த காம்போனன்ட்ட வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ மறுபடியும் வந்து கேஸ் இருக்க போது. அந்த கேஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரியா வந்து இருக்க போது. ஸோ அத வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இது வந்து வேணும். ஸோ மெமரி கேலரி வந்து வேணும். ஸோ அதனால நான் அத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மெமரி கேலரி காம்போனன்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால அத குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேஸ்ல வந்துட்டு எனக்கு வந்து லாஸ்ட்டா வந்து குவிஸ் வந்து வேணும். ஸோ குவிஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ குவிஸ் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அங்க வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் குவிஸ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ரிலேஷன்ஷிப்
குவிஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இங்க என்ன காம்போனன்ட் நேம் எப்படி குடுத்திருக்கீங்களோ, நீங்க அதுக்கேத்த மாரியே வந்து குடுத்தா மட்டும் தான் இங்க வந்து கரெக்ட்டா ரெண்டர் ஆகும். இல்லன்னா இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்டா வந்து குடுக்கணும். நீங்க ஸ்விட்ச் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃபால்ட் வந்து குடுக்கணும். ஸோ அதுல வந்து டிஃபால்ட்ல நான் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து எத குடுக்குறேன் அப்டின்னா, என்னோட ப்ரொபோசல் பாக்ஸே வந்து நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதான் என்னோட மெயின் பேஜா வந்து இருக்க போது. ஏன்னா, அதனால நான் அதையே வந்து மறுபடியும் குடுத்துர்றேன். ஸோ ஓகே. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்ப ப்ரொபோசல் பாக்ஸ் இல்ல அப்டின்னு சொல்லி வருது. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து இத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ப்ரொபோசல் பாக்ஸ்க்குள்ள போட்டுட்டு, நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் மட்டும் பண்றேன். பேசிக்கா எனக்கு என்ன இருக்க போகுது அப்டின்னா, H1ல வந்துட்டு ப்ரொபோசல் பாக்ஸ் அப்டின்ற மாரி வந்து வச்சுர்றேன். ப்ரொபோசல் பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நேமுமே வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொபோசல் பாக்ஸ். ஓகே. ஸோ இத சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாரி வந்து நம்ம காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து போட்டுறலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இத மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். ஜர்னி டைம்லைன் அப்டின்னு சொல்ட்டு. இங்கேயுமே வந்துட்டு ஜர்னி டைம்லைன் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்ன்றத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே போட போறோம். ஸோ மெமரி கேலரிக்கும் போட போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெமரி கேலரிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெமரி கேலரி. ஸோ இதே மாரி இந்த இடத்துலயுமே ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ கேஸ் சென்சிட்டிவா குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து வரும். ஸோ மெமரி கேலரி அப்படின்ற மாரி வந்து குடுத்துர்றேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு பண்ண வேண்டியது எங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் குவிஸ்ல. ஸோ இதையுமே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் குவிஸ். ஸோ இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா, இத காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நம்ம இப்ப எல்லா காம்போனன்ட்டுமே போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து ஆப்ல போய் இம்போர்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் பேலன்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஆட்டோ இம்போர்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ப்ரொபோசல் பாக்ஸ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டைம்லைன வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மெமரி கேலரிய வந்து குடுப்போம். ஸோ அப்புறம் ரிலேஷன்ஷிப் குவிஸையுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். சரி ஓகே. எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப கரெக்ட்டா வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொபோசல் பாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப அவர் ஜர்னிய கிளிக் பண்றேன். அங்க வரல பாருங்க. ப்ரொபோசல் பாக்ஸ் வரல. ஜர்னி டைம்லைன் மட்டும் தான் வருது. ஸோ மெமரி லைனுக்கு மெமரி கேலரி மட்டும் வருது. குவிஸ்ஸுக்கு குவிஸ் மட்டும் வருது. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். நம்மளோட சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஜர்னி டைம்லைன் தான் இருக்கிறதுலயே ஈஸி அண்ட் அதிலயுமே கொஞ்சம் விஷயங்கள் வந்து இருக்கு. அத விட ஈஸி அப்டின்னா, நம்ம மெமரி கேலரிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இருக்கிறதுலே ஈஸியா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெமரி கேலரிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்மளோட மெமரி கேலரி காம்போனன்ட்க்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மெமரி கேலரிக்குள்ள போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 விஷயம் வந்து தேவைப்படும். அது வந்து என்ன அப்டின்னா, இமேஜஸ ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டாவ வந்து மார்க் பண்ணணும். அதே மாரி அந்த டேட்டாவ மார்க் பண்ணதுக்கப்புறம் அத வந்து ரெண்டர் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளா வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்டின்னா, டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து நான் டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மெமரி கேலரின்னு இருக்குல்ல, ஸோ இந்த மெமரி கேலரிய வந்து தூக்கிடலாம். ஸோ தூக்கிட்டு நான் அந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். அது என்ன கிளாஸ் நேமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் நேம் இருக்க போகுது. அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, கேலரி பேஜ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிவ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, H1ல வந்து ஒரு இது வந்து வைக்கிறேன். ஸோ டிஜிட்டல் டிஜிட்டல் மெமரி லேன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த H1 வந்து குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னொரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ஹோவர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மெசேஜ் வந்து காட்டணும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்ல. ஸோ அதையுமே ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பேராகிராஃப் டாக்ல யூசருக்கு வந்து இண்டிகேட் பண்றேன். ஸோ ஹோவர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோவர் ஃபோட்டோஸ் ஃபார் அ ஹிட்டன் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். அந்த டிவ் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிவ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னன்னா, நான் வந்து கேலரி கிரிட் அப்படின்ற மாரி வந்துட்டு கேலரி கிரிட் அப்படிங்கிற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட இமேஜஸ வந்து மேப் பண்ணி விட்டு, அந்த மேப் பண்ணோன அத வந்து நம்ம ஹோவர் பண்ணா நமக்கு அந்த இமேஜஸ் வந்து தெரியிற மாரி வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு நம்மளோட டேட்டாவ வந்து மார்க் பண்ண போறோம். ஸோ நான் காப்பி பண்ணி அந்த டேட்டாவ வந்து இங்க மார்க் பண்றேன் இப்ப. என்னோட டேட்டா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க ஒண்ணுமே இல்ல. நான் இமேஜஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். அத வந்து ஒரு சோர்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பிக்சம்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு மெசேஜ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க இங்க வந்து இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்டின்னா, மேப் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ இப்ப வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து எப்பவுமே இந்த மாரி மோஸ்ட்லி வந்து வர டேட்டா வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் வரும் APIலேருந்து வரும்போது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேப் பண்ணும்போது இந்த மாரி தான் வந்து மேப் பண்ணணும். ஸோ மேப் பண்ணிட்டோம் அப்டின்னா,
நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு நான் ஐட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி வச்சோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸ வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கீ வந்து இல்லவே இல்ல. ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, சோர்ஸ், மெசேஜ் மட்டும் தான் வந்து இருக்கு. சப்போஸ் இப்ப இங்க கீ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத தான் யூஸ் பண்ணணும். ஸோ கீ இல்லாத காரணத்தினால நான் வந்து பேசிக்கா வந்து ஐடி இல்ல அப்படிங்கிற காரணத்தினால நான் அது வந்து வைக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கீழ வந்து ஐன்றது வச்சாச்சு. எப்பவுமே நீங்க மேப் பண்ணணும்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் வந்து கீ வந்து கண்டிப்பா போட்டுறணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து போடுறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல ஃபோட்டோ, கார்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த divல வந்து எனக்கு வந்து இமேஜ் டேக் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இமேஜ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐட்டம் டாட் எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க எஸ்ஆர்சி தான் வந்து வருது. ஸோ அதனால அத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேக் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் டேக்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இமேஜஸ் அப்படின்ற மாரி நான் ஜஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். நீங்க வேணாம் அப்படின்னா எம்ப்டியாவும் விடலாம். ஆனா ஆல்டர்னேட்டிவ் டேக் குடுக்குறது உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஹிட்டன் மெசேஜ வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ வந்து ரெண்டர் பண்ணி விட்டுர்றேன். ஸோ ஐட்டம் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ரெண்டர் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து என்னோட மெமரி லைன்க்குள்ள போய்க்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோவர் ஃபோட்டோஸ் ஃபார் ஹிட்டன் மெசேஜஸ். இந்த மெசேஜ்க்கு போவே இல்ல. ஸோ மெசேஜ்க்கு இங்க வந்து ரெண்டர் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து என்னோட கிளாஸ் நேம மட்டும் அப்ளை பண்ணா போதும். ஸோ அந்த கிளாஸ் நேம்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் அத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர்லே அப்டின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ இது குடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஹோவர் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து இமேஜஸ் வந்து ஹோவர் ஆயி வருது. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து கிளாஸ் நேம் வந்து போட்டோ கார்ட் குடுத்துருக்கோம். ஆல்டர்னேட்டிவ்மே வந்து குடுத்துருக்கோம். ஸோ இமேஜஸ்ல இங்க வந்து நான் குளோஸ் பண்ண இடத்துல வந்து தப்பா குடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து வரவே இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா வந்து இங்க ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிவ் வந்து போடுறேன். ஸோ இங்கேயுமே வந்து இந்த டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிவ்வ வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐட்டம் டாட் மெசேஜ் வந்து ரெண்டர் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து ஆல்ரெடி எழுதி இந்த கோட் வந்து போயிடுச்சு. ஸோ ஐட்டம் டாட் மெசேஜ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து கிளாஸ் நேம்ல வந்துட்டு ஓவர்லே அப்படின்றத மட்டும் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஹோவர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜஸ் வந்து வந்துரும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட மெமரி லேன வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்படி தான் வந்து நீங்க மெசேஜ் வந்து ஓவர்லே பண்ணியும் வந்து பார்க்கவும் முடியும். ஸோ இந்த ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ரொம்ப கவலைப்பட வேணாம். நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரொபோசல் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அத தான் வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அத வந்து கிரியேட் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட ஜர்னியும் குவிஸையும் வந்து நம்ம பண்ணலாம். 2மே எப்படி ஈஸியா தான் இருக்கும். நான் அது உங்களுக்கு என்னன்றத ரொம்ப ரொம்ப ஈஸியா லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அத நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ் காம்போனன்ட்குள்ளார போயிரலாம். ஸோ இதுல வந்து நம்ம போயாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஏத்த மாரி டிவ்வ வந்து மாத்திக்க போறோம். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து ரெண்டர் ஆன ஒரு H1 மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து டிவ்வ வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டிவ் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். அந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைனமிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ ப்ரொபோசல் கண்டெய்னர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன்டா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அதுக்கேத்த மாரி ஸ்டைல் வரணும். இல்லன்னா அதுக்கேத்த மாரி வரக்கூடாது. ஸோ இது இந்த ஓப்பனா இல்லையா அந்த ஏன்னா நம்ம பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சிருப்போம். அதுக்கேத்த மாரி தான் ஸ்டைல் இருக்கும். ஸோ நான் அது எல்லாத்தையுமே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அந்த அவ்வளோ லாஜிக் உள்ள போக வேண்டாம். சிம்பிளா நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல் பாக்ஸ் வந்து தூக்கிடலாம். தூக்கிட்டு இன்னொரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து நேம் வச்சுக்கிறேன். கிளாஸ் நேம்ல வந்துட்டு அ கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு டிவ் வந்து வேணும் எனக்கு. அந்த டிவ்லயுமே வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே நான் வந்து கிளாஸ் நேம் அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. மேல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கான லிட் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு டிவ் வந்து வைக்க போறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ரிப்பன் மாரி வரும்ல. ஸோ அதுக்காக. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எம்ப்டி டிவ்வா வந்து போடப் போறேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேமு அதுல வந்து பவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மேல வந்து அந்த இது மாரி வந்துருச்சுல. ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாடி வந்து வைக்க போறேன். ஸோ ரிப்பனு அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து வைக்கணும்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ஒரு எம்ப்டி டிவ்வா தான் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதனால வந்து கிளாஸ் நேம்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ அதனால நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 எத்தனை இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3
4. ஸோ வந்து இருக்க போது. இதில வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை தான் பண்ண போறோம். ஸோ இதில வந்து லாஸ்ட்ல வந்து மட்டும் பார்த்தோம் அப்டின்னா, ஓப்பன் மீ. ஸோ இத கிளிக் பண்ணா எனக்கு ஓப்பன் ஆகும் அப்டின்ற மாரி. அதனால வந்து அத குடுத்துக்கலாம். மீதி எல்லாத்துக்கும் கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து குடுக்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க ஆரம்பிச்சுறேன். ஸோ பாடி அப்டின்றத வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ரிப்பன் ஹாரிசான்டல்ன்றது வந்து வைக்கிறேன். ஸோ ஹாரிசான்டல். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இங்க மறுபடியும் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் வெர்டிகலா வந்து இருக்க போகுது. ஸோ ரிப்பன் வெர்டிகலா இருக்க போகுது. அப்புறம் லாஸ்ட்ல அந்த ஓப்பன் மீ இருக்குல்ல, அதுக்குமே வந்து நம்ம கிளாஸ் நேம் வந்து அப்ளை தான் பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் லேபிள் அப்டின்னு சொல்லி நான் வந்து வச்சுர்றேன். ஸோ பாக்ஸ் லேபிள் அப்டின்னு சொல்லி வச்சுர்றேன். இப்ப பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த ரிப்பனே எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நான் அத வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்றது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டிவ் வந்து ஓப்பன் பண்ண போறோம். அது எதுக்கு அப்டின்னா, நம்மளோட கன்டென்ட்ட இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் அப்டின்னா, இப்போ ஓப்பன் மீ வந்து கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு கன்டென்ட் வந்து வரணும்ல. ஸோ அதுக்காக நான் இந்த டிவ் வந்து வைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து ரிவீல் கன்டென்ட் அப்டின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ ரிவீல் கன்டென்ட் அப்டின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து மெசேஜ் வந்து வைக்கணும் மறுபடியும். ஸோ டிவ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த மெசேஜ் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் ரிவீல் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளாஸ் நேம்ல வந்துட்டு ரிவீல் அப்டின்னு சொல்லிட்டு மெசேஜ் அப்டின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஏன்னா நம்ம அந்த மெசேஜ் வந்து இங்க உள்ளுக்குள்ளார எழுத போறோம். ஸோ இதனால என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, H1 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் இங்க வந்து H1. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்கள் நேம வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து மை ஆ டியரஸ்ட் மூன் அப்டின்ற மாரி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க அத வந்து இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த பேராகிராஃப் டாக்ல நமக்கு வந்து மீனிங்ஃபுல்லான மெசேஜ் வந்து வைக்க போறோம். ஸோ அத வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு டிவ் வந்து வைக்கணும். ஸோ இந்த டிவ் எதுக்கு அப்டின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த டிவ் எதுக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட அந்த அலர்ட்க்கு வந்து கிளிக் பண்றதுக்கான ஒரு இது வந்து வேணும்ல. ஸோ வில் யூ மேரி மீ அந்த மாரி வந்து வைக்கணும்ல. ஏன்னா நம்ம இத வந்து கிளிக் பண்ணா தான் நமக்கு வந்து அலர்ட் வந்து நடக்கும். ஸோ அதனால நம்ம அதுக்கேத்த மாரி வந்து வைக்கணும். ஸோ நான் அதையுமே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து ஒரு கிளாஸ் நேமுமே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது எதுக்கு அப்டின்னா, ப்ரொபோசல் கொஸ்டின் அப்டின்ற மாரி. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் மாரி கேட்கிறோம். ஸோ அத கேட்டதுக்கப்புறம் அவங்க கிளிக் பண்ணா எனக்கு வந்து அலர்ட் ஆகணும் அப்டிங்கிற மாரி தான் நான் வைக்க போறோம். ஸோ அதனால ப்ரொபோசல் கொஸ்டின் அப்டின்னு சொல்லி வச்சுர்றேன். லாஸ்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பட்டன். ஸோ ஒண்ணே ஒண்ணு தான் வந்து இருக்க போகுது. எஸ், நோலாம் இல்ல. எஸ் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் ஐ வில் அப்படின்ற மாரி வந்து வைக்க போறோம். ஸோ எஸ் ஐ வில். ஸோ ஒரு ஹேப்பியா இருக்கிற மாரி வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கு ஐ வில். ஓகே. சேவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். அது என்ன கிளாஸ் நேம் அப்படின்னா, எஸ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பிடிஎன் அப்படின்னு சொல்லி வைக்க போறோம். இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது ஒரு அலர்ட் வந்து நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஆன் கிளிக்ல நீங்க இன்னுமே வந்து இத வந்து டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வைக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் வந்துட்டு இத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸா புஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் பண்ணலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப காம்ப்ளக்ஸா எடுத்துட்டு போ வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாரி வைக்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவுமே வந்து மேக் பண்றேன். ஸோ ஷி செட் எஸ் அப்படிங்கிற மாரி வந்து அ பார்ட்டி. ஸோ இந்த மாரி வந்து எமோஜிஸ் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இத கிளிக் பண்ணா எனக்கு இது எல்லாமே நடக்கணும். அந்த மாரி வந்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெசேஜையுமே நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்து நம்மளோட கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகணுன்ற ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அதையுமே பண்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து எவ்ரி மொமெண்ட் வித் யூ ஹாஸ் பீன் மேஜிக்கல். ஸோ நீங்க இதுக்கப்புறம் வேணும் அப்டின்னா, நீங்க நெறைய கன்டென்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து இதோட கொஞ்சமா இருக்கட்டும் அப்டிங்கிறதெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ் காம்போனன்ட்க்குள்ள நம்ம வந்து எப்பவுமே வந்து பேரண்ட்லேருந்து தான் சைல்ட வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் அ பாக்ஸ் ஓப்பன். ஸோ பாக்ஸ் ஓப்பன், செட் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ட வந்து எங்க வைக்கிறேன் அப்படின்றத நீங்க நல்லா கவனிக்கணும். பேரண்ட் காம்போனன்ட்ல ஆப்ல வந்து வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இனிஷியலா வந்து ஃபால்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து 2த்தையுமே வந்து இந்த ப்ரொபோசல் பாக்ஸ்ல பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஓப்பன்டா இருந்துச்சு. ஓப்பன் அப்படின்னு சொல்லி குடுத்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாக்ஸ் ஓப்பன்டுங்கிறத வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன்ட பாஸ் பண்ணி விடுறேன். அதே மாரி செட் பாக்ஸ் ஓப்பன்டையும் பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ செட் ஓப்பன்ட் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். செட் ஓப்பன். இந்த நேமும் அந்த நேமும் ஒண்ணா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம குடுக்குற நேம் தான். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா என்ன நேம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து குடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ப்ரொபோசல் பாக்ஸ் இங்க மட்டும் பாஸ் பண்ணக்கூடாது. நம்ம கீழயும் அந்த காம்போனன்ட்ட வந்து பாஸ் பண்றோம் டிஃபால்ட்லயுமே. அதனால அப்பயுமே வந்து நம்ம வந்து இத கண்டிப்பா குடுத்துக்கணும். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ்க்குள்ளார போயிரலாம். ஸோ ப்ரொபோசல் பாக்ஸ்ல ரொம்ப சிம்பிள் தான். இங்கேருந்து நம்ம வந்து அத டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இந்த மாரி டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கர்லி பிரேஸ் போட்டு எடுக்கணும். ஸோ ஓப்பன்டு, செட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 2 தான் நம்ம இங்க வந்து நேம் வச்சிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன், செட் ஓப்பன். ஸோ நான் இத வந்து எடுத்துட்டேன். ஸோ இத எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு கான்ஸ்ட் ஹேண்டில் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டூ ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து எனக்கு இருக்க போகுது. ஸோ அதனால நான் அத ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ சப்போஸ் ஓப்பன்டா இல்ல அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செட் ஓப்பன்ட வந்து ட்ரூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ செட் ஓப்பன்ட வந்து ட்ரூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். பேசிக்கா இங்க வந்து உங்களுக்கு இந்த லாஜிக் புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல ஸ்டேட் வச்சிருக்கோம். அது வந்து பூலியனான ஸ்டேட்டா தான் இருக்கு. ஃபால்ஸ்ன்னு இருக்கு. நான் இங்க வந்து குடுக்குறேன். சப்போஸ் ஓப்பன்டா இல்ல அப்படின்னா எனக்கு வந்து செட் ஓப்பன்ட வந்து ட்ரூ பண்ணி விடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரொபோசல் கண்டெய்னர்ல இந்த இடத்துல வந்து நம்ம அத இன்டகிரேட் பண்ண போறோம். ஓப்பன்டா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்டைலும், ஓப்பன்டா இல்லன்னா அதுக்கு ஒரு ஸ்டைலும் வந்து வைக்க போறோம். ஸோ ஓப்பன்டா இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பன்ன்ற ஸ்டைலு. இல்ல அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் வந்து எம்ப்டியா வந்து உட்ரு அப்படின்ற மாரி சொல்றேன். ஸோ நம்ம இப்ப இந்த இன்டகிரேட் பண்ணியாச்சு. கரெக்ட்டா வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பாக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஓப்பன் மீய கிளிக் பண்றேன். ஸோ ஓப்பன் மீய கிளிக் பண்ணோனே எனக்கு எதுவுமே நடக்கவே இல்ல. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெஃப்ரெஷ்னால இஷ்யூவா, இல்ல நம்ம கோட்ல எதுவும் இஷ்யூ பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால நம்ம அத வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ கிளிக் பண்றேன். இல்ல நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக்க விட்டுட்டேன். ஸோ இந்த டிவ்ல வந்துட்டு ஏன்னா நம்ம வந்து ஆன் கிளிக் பண்ணா தானே ஸோ அத கிளிக் பண்ணும்போது ஏதாச்சும் நடக்கணும்னா ஆன் கிளிக் எழுதணும்ல. ஸோ அந்த ஆன் கிளிக் வந்து இந்த இடத்துல போடணும். அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேண்டில் ஓப்பன் ஃபங்ஷன வந்து கால் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே கரெக்ட். இப்போ ஓப்பன் மீய கிளிக் பண்றேன். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிப்பன் போய் அந்த மெசேஜ் வந்து வருது. ஸோ எஸ் ஐ வில். ஸோ இத குடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் வந்து பாப் அப் ஆகும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். நெறைய நீங்க என்னென்னமோ யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸ்டேட்ட ஹேண்டில் பண்றதுல தான் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸ்டேட்டு, கிளிக்கு, இந்த ஆன் கிளிக்கு இத வச்சு தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் நம்ம கஷ்டம் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். பட் அதான் கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் காம்போனன்ட்ட வந்து இப்ப நம்ம இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சலாம். அது என்ன காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவர் ஜர்னி. ஸோ இந்த ஜர்னி டைம் லைன வந்து நம்ம ஒண்ணொண்ணா இப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இதையுமே பிரேக் டவுன் பண்ணி பார்த்துரலாம். இப்ப நம்மளோட ஜர்னி டைம்லைன் காம்போனன்ட்குள்ள போயிடலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டேட்டா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மார்க் பண்ண டேட்டா வந்து நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி இந்த இயர், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே மாத்திக்கலாம். இது ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் வந்து இருக்க போது. ஸோ அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டேட்டாஸ வந்து மாத்திக்கலாம். அதுல என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் இருக்கு, டைட்டில் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் நம்ம எங்க பார்த்தோம் என்னங்கிற ஒரு சின்ன குட்டி டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம நெறைய வந்து ஹேண்டில் பண்ண போறோம். யூஸ் எஃபெக்ட்ட ஹேண்டில் பண்ண போறோம். யூஸ் ரெஃப் வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட்னா நார்மல் யூஸ் எஃபெக்ட்டா இருக்காது. ஸோ இன்டர்செக்ஷன் அப்சர்வர் ஸோ இந்த மாரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கான ஒரு டெர்ம்ஸ்லாம் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா என்னன்றத பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரிட்டர்ன்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து H1 எடுத்துட்டு நான் divன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஜர்னி டைம்லைனையும் எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு டைம்லைன் பேஜ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டிவ்க்குள்ளார நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா எழுத ஆரம்ப போறோம். ஸோ H1ல வந்துட்டு அவர் ஜர்னி அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஜர்னி. ஸோ இந்த H1 வந்து குளோஸ் பண்ணிடலாம். இல்லன்னா எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இதையுமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இருக்குல்ல, அத வச்சு வந்து மேப் பண்ண போறேன். ஸோ மேப் பண்ணி என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேப் பண்ணும்போது நமக்கு வந்து ஒண்ணுத்துக்குமே ஒரு மொமெண்ட் வரும்ல. ஸோ அதனால அத எம்ன்றத வச்சுக்கிறேன். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐன்றத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் இண்டெக்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கீ வந்து போட போறோம். ஸோ அதனால தான் வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து div போடுறேன். ஸோ div. ஸோ இந்த இடத்துலயுமே வந்து இந்த கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல எப்ப நீங்க மேப் பண்ணாலுமே அந்த இடத்துல கீ வந்து போட மறந்துறக்கூடாது. ஸோ நான் அந்த கீன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. ஸோ கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. இந்த கிளாஸ் நேம் டைனமிக்கா வந்து இருக்க போது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து டைம்லைன் ஐட்டம் அப்படின்றத மட்டும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் லாஜிக் எழுத வேண்டியது இருக்கு. அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால நான் இப்போதைக்கு இத வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட டிவ்க்குள்ளார போயிட்டு,
ஸோ இங்க வந்து மறுபடியும் ஒரு டிவ் போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து மறுபடியும் ஒரு டிவ் போடுறேன். ஸோ இந்த டிவ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து டாட் அப்படின்னு சொல்லி வந்து வைக்கிறேன். ஸோ இந்த டாட்டுக்கு பின்னாடி என்ன வெறும் ஒரே ஒரு டாட் மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. நான் உங்களுக்கு அது வந்து என்னன்றத நான் ஷோ பண்றேன். சிஎஸ்எஸ் பார்க்கும்போது ஷோ பண்றேன். நீங்க இந்த சிஎஸ்எஸ்ஸ வந்து நம்ம ஒரு இதுக்குமே நம்ம எழுதி அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, வீடியோ வந்து கண்டிப்பா பெருசா போயிடும். ஸோ நம்ம லாஜிக்க மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் நேம்ல வந்து கன்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்பான் வந்து போடுறேன். ஸோ இந்த ஸ்பான் டேக் குள்ளார என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்பான் டேக் வந்து போட்டாச்சு. ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டர் பண்ண டேட்டாவ இங்க வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ எம் டாட் இயர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த எம் டாட் இயர்னா பேசிக்கா என்ன அப்படின்னா, அந்த மொமெண்ட் அதுல உள்ள இயர மட்டும் எடுக்கிறேன். ஸோ இந்த தனி ஆப்ஜெக்ட்ல அந்த இயர மட்டும் எடுக்கிறேன். நீங்க வேணும் அப்படின்னா, இது ஒரு தனி காம்போனன்ட்டா கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேமு, இயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டராவதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மெமரி லேன்குள்ளார போய்க்கிறேன். சாரி அவர் ஜர்னிக்குள்ள போய்க்கிறேன். ஸோ போனோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து ஷோவே ஆகல. ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஏன் வந்து ஷோ ஆகல? ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணலாம். நம்ம இம்போர்ட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஜர்னி வந்து கிளிக் பண்றேன். மேபி நம்மளோட டைம்லைன் பேஜ் அந்த சிஎஸ்எஸ்னால வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோமா? அதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஜர்னி டைம்லைன் வந்து இருக்கு. ஸோ அதே மாரி இங்க வந்து இருக்கு. ஸோ என்னோட அவர் ஜர்னி மட்டும் தான் ஷோ ஆகுது. ஏன் அப்படின்னா, நம்ம அதுக்கு பின்னாடி இந்த மேப் பண்ற அந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இருக்கு. ஸோ அதனால நான் அதுக்கு ஏத்த மாரி எழுதிட்டு தான் நான் வந்து அத பண்ண முடியும். ஸோ எம் டாட் இயர் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த கிளாஸ் நேம மட்டும் தூக்கி விட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து ஷோ ஆகும். ஸோ கிளாஸ் நேம தூக்கிடலாம் இப்போதைக்கு. நம்ம அப்புறமா வந்து ஸ்டைல் எழுதலாம். ஸோ கிளாஸ் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாட் இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைட்டில் இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டர் பண்ணலாம். ஸோ H3 வந்து போட்டேன். ஸோ H3ல வந்துட்டு என்னோட டைட்டில வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ அதனால மறுபடியும் வந்து எம் டாட் டைட்டில் தான் வந்து இருக்க போது. ஸோ பேசிக்கா என்னோட மொமெண்ட் அந்த உள்ள டைட்டில வந்து எடுத்து ஷோ பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து இருக்க போது. ஸோ அதனால அந்த பேராகிராஃப் டேக் வந்து போட்டுக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக்குள்ள சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்கறனால நம்ம வந்து எம் டாட் டிஏசி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இங்க என்ன நேம் இருக்கோ அத மட்டும் தான் நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா அது வந்து ரெண்டர் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட இமேஜ் வந்து இருக்குல்ல. ஸோ நான் அத வந்து ஷோ பண்றேன். ஸோ இமேஜ் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோர்ஸ் டேக்ல எம் டாட் இமேஜ் வந்து இருக்க போது. எம் டாட் ஐஎம்ஜி வந்து இருக்க போது. அதே மாரி வந்து ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் வந்து வைக்க போறோம். ஸோ அது இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து எம் டாட் டைட்டில் வந்து ஷோ பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து இருக்க போது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எரர வந்து கிரேஸ்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபாரெவர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அந்த இடத்துல இமேஜே இல்ல. இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எம்ப்டியா வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி டேட்டா வந்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத வந்து ஷோ பண்றேன். ஸோ வேணாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும். பட் அது இல்ல. எப்படி வந்து எரர் வந்தாலும் அத ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ எம் டாட் இமேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு அது வந்து இந்த இமேஜ் டேக்க வந்து ரெண்டர் பண்ணு அப்படின்னும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நீட்டா வந்து இருக்கும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நமக்கு ஷோ ஆகாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஸ் ரெஃப் வேணும். அதே மாரி யூஸ் எஃபெக்ட்டும் வேணும். ஸோ அதனால நான் இந்த டேட்டாக்கு கீழயே கான்ஸ்ட் ஐட்டம் ரெஃப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்கா அது என்ன அப்படி இருக்க போது அப்படின்னா, என்னோட யூஸ் ரெஃப்பா தான் வந்து இருக்க போது. ஸோ யூஸ் ரெஃப்பா இருக்க போது. அதுல வந்து இது இனிஷியலா வந்து அரே வந்து இருக்க போது. ஸோ குடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் ரெஃப் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ் எஃபெக்ட் வந்து எழுத போறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து எழுதுறேன். ஸோ அதுவுமே ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் எழுதுனோனே தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிபெண்டன்சி அரே வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் இத க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட அப்சர்வர்லாம் வந்து வரப்போது. ஸோ கான்ஸ்ட் அப்சர்வர் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அப்சர்வர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூ இன்டர்செக்ஷன் அப்சர்வர் அப்படிங்கிறத வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியலனாலுமே இது வந்து டெய்லி யூஸ்ல நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ட்ரீஸ் இருக்குல்ல. ஸோ அந்த என்ட்ரீஸ வந்து எடுக்க போறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே. ஸோ ஸ்பெல்லிங் வந்து நீங்க வந்து என்ட்ரீஸ் வந்து கரெக்ட்டா வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ மறுபடியும் வந்து இது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் இருக்கும். ஸோ ஓகே. போட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்க போது அப்படின்னா, என்ட்ரீஸ் டாட் ஃபார் ஈச் வந்து போட போறோம். மேப்புக்கும் ஃபார் ஈச்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மேப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது அரேவ வந்து இது பண்ணும். ஸோ பட் ஃபார் ஈச் வந்து லாஸ்ட்ல வந்து அன்டிஃபைன்டா வந்து போகும். ஸோ இத தாண்டியுமே மேப்புக்கும் ஃபார் ஈச்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் வந்து இருக்கு. நம்ம அத பத்தி தனியாவே பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மேப்ல இந்த என்ட்ரீஸ் டாட் ஃபார் ஈச் வந்து போட்டாச்சு.
ஸோ இந்த இடத்துல ஃபார் ஈச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு என்ட்ரியுமே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா இன்னும் ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இந்த ஸ்க்ரோல் ஈவென்ட் லிஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிக் ஆகி மூவ் ஆகி போகும்ல. ஸோ நம்ம இந்த அவர் ஜர்னி வந்து எப்போ பண்ண போறோம் அப்படின்னா ஸ்க்ரோல் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கேற்றது தான் இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுதான் அதுக்கான மீனிங் அதுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் கேஸ் வந்து போட போறோம். ஸோ இந்த இஃப் கேஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா என்ட்ரி டாட் இஸ் இன்டர்செக்டிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இஸ் இன்டர்செக்டிங். ஸோ சப்போஸ் இஃப் என்ட்ரி டாட் இஸ் இன்டர்செக்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி டாட் டார்கெட் டாட். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட். ஸோ இந்த இடத்துல வந்து விசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ விசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து எழுதணும். ஸோ நான் இதை சொல்றேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு நான் நம்புறேன். திருப்பியுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் எக்ஸ்பிளைனும் பண்றேன். இதை முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது வந்து போட்டுக்கிறேன். ஸோ த்ரெஷ்ஹோல்டு வந்து வைக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டுமே வந்து நான் வச்சிடுறேன். ஸோ அது எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 0.3 வந்து இருக்க போகுது. ஸோ ஓகே, இது வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்றேன். இன்டர்செக்ஷன் அப்சர்வருங்கிறது நீங்க இந்த ஹோவர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அசிங்க்ரோனஸா வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து அந்த வியூ போர்ட்ல நடக்குது. அதாவது பேசிக்கா பேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது நடக்குதுல, அதுதான் வந்து இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் அசிங்க்ரோனஸா. ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த என்ட்ரிஸை மேப் பண்றோம். ஸோ அதாவது ஃபார் ஈச் பண்றோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா லூப் பண்றோம். பண்ணதுக்கப்புறம் அதுல வந்து இஸ் இன்டர்செக்டிங்கா இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு விசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக்கா என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த அவர் ஜர்னி இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு அந்த கரெக்டா அந்த இடத்துக்கு வரும்போது விசிபிள் ஆகு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்டர் வந்து வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கா இந்த யூசர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பாயிண்டர் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் 2019ல இப்போ இந்த மவுஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அங்க அத தான் வந்து அது பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த யூஸ் ரெஃப்ங்கிறது பேசிக்கா அதான் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு கீழ நம்மளோட ஐட்டம்ஸ் ரெஃப் இருக்குல்ல. ஸோ நம்மளோட இது வந்து பண்ணியிருக்கோம். அதுல வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு ரெஃபரன்ஸ்ல. ஸோ அதை எடுத்து இங்கேயுமே வந்து ஃபார் ஈச் பண்றோம். ஏன்னா லாஸ்ட்ல வந்து அன்டிஃபைன்டா வரணும். எனக்கு புது அரே வந்து வேணாம். இதுலயே வந்து மாடிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ ரெஃபரன்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த அப்சர்வர் இருக்குல்ல. ஸோ என்னோட அப்சர்வர் போட்டிருக்கோம்ல. ஸோ அதை எடுத்து மறுபடியும் வந்து நான் அப்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதை கொடுத்துட்டு என்னோட ரெஃபரன்ஸ் வந்து அதுல வந்து பாயிண்ட் பண்ணி விடுறேன். ஸோ டாட் ரெஃப் அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸா பாயிண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் எப்போ பண்ணாலுமே சரி கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். ஸோ அந்த கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து இங்கேயுமே எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளீனப் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் வந்துட்டு அப்சர்வர் டாட் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நீங்க இந்த பெருசா வந்து இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேக்கேஜஸுமே இருக்கு. பட் இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம பிளைனா ஸ்கிராட்ச்லேருந்து எழுதும்போது உங்களுக்கு வந்து இப்படி தெரிஞ்சாதான் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிக் ஆகி எனக்கு அந்த வியூ போர்ட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா எனக்கு விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு 0.3 செகண்ட்ஸ் அந்த த்ரெஷ்ஹோல்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்றோம். ஸோ நம்ம அப்போ ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னா அது கரெக்டா அந்த இடத்துல போய் அந்த மாதிரி வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து வச்சிருக்கோம். நான் இங்க வந்து யூஐல உங்களுக்கு காட்டும் போது தெரியும். நான் இந்த கிளாஸ் நேம் இப்போ எழுதிட்டு நான் உங்களுக்கு யூஐல டெமோ காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேப் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் டாட் மேப்புக்குள்ளார போயிட்டு நான் இங்க வந்து என்னோட கீ வந்து இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்னோட ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நான் எழுத போறேன். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்டர் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து டைம்லைன் ஐட்டம் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். அதான் வந்து என்னோட கிளாஸ் நேமா இருக்க போகுது. ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து போயிடுச்சு. நான் அதுக்கேத்த மாதிரி இப்போ வந்து ஸ்டைல்ஸ் வந்து எழுதணும். ஸோ என்னோட இண்டெக்ஸை எடுத்து %2 வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கா ஈவனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் செக் பண்ண போறேன். ஸோ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடுக்கு போயிடு. இல்லைன்னா ரைட் சைடுக்கு போ. அவ்வளோதான் எனக்கு வந்து பேசிக்கா விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ எல்ஸ் வந்து இங்கே தான் போடணும். ஸோ எல்ஸ் ரைட். ஸோ அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்பயுமே வந்து நமக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஏன் ஷோ ஆகல அப்படிங்கிறதையுமே நான் காட்டுறேன். ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்டர் இருக்குல்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட எலமெண்ட் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஐட்டம் ரெஃப்ஸ்ல தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மேப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஐட்டம் ரெஃப்ஸ்குள்ளார போயிட்டு டாட் கரண்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ அதை வந்து என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு ஆஃப் ஐ. ஸோ நம்ம அவர் ஜர்னில வச்சுக்கலாம்.
ஸோ நமக்கு வந்து எரர் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை என்னன்றதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஐட்டம்ஸ் ரெஃப்ன்னு போட்டேன். ஸோ ஐட்டம் ரெஃப்ஸ் கரண்ட் ஐஏ. ஸோ இதுலேருந்து போட்டுட்டு ஈக்குவல் டு ஸோ இந்த கரண்ட் ஆஃப் ஐ வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவா இருக்க போகுது. அரேவா இருக்க போகுது. ஏன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அதான் பேசிக்கா. ஸோ இஎல்ங்கிறது பேசிக்கா அந்த எலமெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். இப்போ நம்மளோட அவர் ஜர்னில போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்சர்வர் டாட் அப்சர்வர் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்சர்வ் தான் வந்து வரணும். ஸோ அப்சர்வர் கிடையாது. ஸோ அவர் ஜர்னில போயிட்டேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2019 மட்டும் தான் தெரியுது. என்னோட வியூ போர்ட்ல அது மட்டும் தான் தெரியுது. நான் இப்ப ஸ்க்ரோல் பண்றேன். ஒரு 0.3 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த விசிபிள்ன்றது குடுத்துருக்கேன்ல, அது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட 2020 வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2020ன்றது வருது. அப்புறம் நம்ம ஸ்க்ரோல் பண்ண 22 அப்படின்றது வருது. ஸோ அப்புறம் ஸ்க்ரோல் பண்ண 24 வருது. ஸ்க்ரோல் பண்ணா 26 வருது. பேசிக்கா இதுதான் விஷயம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர்ங்கிறத யூஸ் பண்றோம். நீங்க இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர் யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டே எல்லாமே லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு யூஐல வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் இருக்காது. ஸோ பேசிக்கா வந்துட்டு எல்லாருமே வந்து ஜஸ்ட் மேப் பண்ணி ஷோ பண்றது எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. நம்மளும் அதே மாரி பண்றதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே மேக் பண்ணாது. ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸுமே நீங்க பண்ணா தான் அது வந்து இதுவா இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கனெக்ட் பண்ணலாம். டாட்ட வந்து கனெக்ட் பண்ணலாம். அது எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மேப் பண்ற இடத்துக்கு மேல நம்மளோட ஒரு டிவ்வ வந்து போடணும். ஃபர்ஸ்ட் வந்து அத க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இந்த டிவ்வ போட்டாச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து எழுத போறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து எழுத போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் லைனா வந்து இருக்க போகுது. ஸோ டைம் லைனா வந்து இருக்க போகுது. ஓகே. ஸோ இந்த கோடு வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் லைன் வந்து ஷோ ஆகுது. அப்புறம் என்னோட மொமெண்ட்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டாட், கன்டென்ட் அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம நீட்டா வந்து எழுதியிருக்கோம். ஸோ நான் ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்னோட அவர் ஜர்னிக்குள்ளார போறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரும். நாம இதில பெருசுமே பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சின்ன ஸ்க்ரீன்லயே பார்த்துட்டே இருக்கோம். ஸோ பெருசு பண்ணி நமக்கு நல்லா நீட்டா வருதா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட அவர் ஜர்னிய கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய ஸ்க்ரீன்ன்றதுனால 20 வரைக்கும் லோட் ஆயிருக்கு. இப்ப நான் 21க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வியூ போர்ட்க்கு வந்தோன தான் எனக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி விசிபிள் ஸ்லோவா அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? ஒரு 3 செகண்ட்ஸ்ல வந்து அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம நீட்டா வந்து பண்ண முடியும். ஸோ இப்ப நம்மளோட ப்ரொபோசல் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அவர் ஜர்னி முடிஞ்சிருச்சு. மெமரி லைன் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டா வந்து நம்மளோட அரேஸ வச்சு சூப்பரா ஹேண்டில் பண்ண போற நம்மளோட லவ் குவிஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதையுமே அந்த காம்போனன்ட் எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் காம்போனன்ட் ஆன ரிலேஷன்ஷிப் குவிஸ்க்குள்ளார நம்ம கோட் அடிக்க போயிரலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல போனதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் குவிஸ்ல நம்மளோட மார்க் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா வந்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாரி வந்து இந்த இடத்துல வந்து மாத்திக்கலாம். இன்னும் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஸ்டேட்ட பத்தி நல்லாவே நமக்கு தெரிய போகுது. அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பின்னாடி வந்து அந்த ஒரு பாப்பர் எஃபெக்ட் வந்துச்சுல்ல, அத வந்து என்னன்னு கத்துக்க போறோம். அதே மாரி நம்ம டைம் அவுட் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வைக்க போறோம். ஸோ கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் டிலே வந்து வரது, ஆன்ஸர் கரெக்ட்டா சொன்னோம்னா, அதுக்கு எப்படி நடந்துக்கணும்? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னோட லவ் குவிஸ் காம்போனன்ட்குள்ளார போய்க்கிறேன். ஸோ போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து H1க்கு பதிலா divன்றத போட்டுக்கிறேன். ஸோ டிவ்ன்றது போட்டாச்சு. ஸோ இந்த இதுக்கப்புறம் இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு H1 வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த H1ல வந்துட்டு பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டிவ்ல வந்து கிளாஸ் நேம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத வச்சு தான் நமக்கு வந்து இது எல்லாமே நடக்குது. ஸோ குவிஸ் எண்ட் அப்படிங்கிற மாரி வந்து ஸோ குவிஸ் பேஜ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குடுத்து சேவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1ல வந்துட்டு ப்ரூவ் யூ நோ அவர் லவ் அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஏன்னா பேசிக்கா ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறது தானே இந்த விஷயம். ஸோ அதனால அந்த ஹெட்டிங் வந்து அதுக்கேத்த மாரி வந்து மீனிங்ஃபுல்லா வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ்க்கு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிவ்ன்றதையுமே வந்து போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராக்ரஸ் அப்படின்ற மாரி இருக்க போகுது. அப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்டைலுமே வந்து நான் வந்து அப்ளை பண்றேன். ஸோ பேசிக்கா என்ன ஸ்டைல் இருக்க போகுது அப்படின்னா, டைனமிக்கா வந்து நம்ம இன்லைன் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து வித் வந்து குடுத்துக்கலாம். ஸோ வித்தே வந்து டைனமிக்கா தான் இருக்க போகுது. அது என்ன மாரி டைனமிக்கா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ டாலர் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 2 வாட்டி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு க்யூ இண்டெக்ஸ் ஸோ பேசிக்கா க்யூ இண்டெக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ இந்த க்யூ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிற உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ அத நான் வந்து என்னன்றத வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அத ஹேண்டில் பண்ணிடணும். ஸோ ஹேண்டில் பண்ணா தான் அந்த க்யூ இண்டெக்ஸ் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டைல வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
அப்புறம் உங்களுக்கு அந்த Q இண்டெக்ஸ்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்றத போட்டா தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்ட போட்டா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால இத வந்து ஸ்டைல்ல வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அத தாண்டி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டிவ் வந்து முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த டிவ்வுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து அத தான் வைக்க போறேன். மறுபடியும் Q இண்டெக்ஸ் தான் வைக்க போறேன். ஸோ அதுக்கு மறுபடியும் ஸ்டேட் தேவை. மறுபடியும் நம்ம மேப் பண்ண போறோம். அதுக்கும் ஸ்டேட் தேவை. நம்ம ஆன்ஸர் பண்ணா அது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கிறத சொல்றதுக்குமே வந்து நமக்கு ஸ்டேட் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியரா இருக்கணும். ஸோ அது என்னென்ன ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q இண்டெக்ஸ், செட் Q இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் கிரியேட் பண்றது எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நிறைய எஃபோர்ட் போட்டு தான் வந்து இதை நான் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து ரியாக்ட்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இதெல்லாம் தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஹைப்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து ஹைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் ரீச் ஆகும். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு தெரியும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர்டு ஸோ எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதுக்குமே வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஆன்சர்டு செட் ஆன்சர்டுன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட் வந்து போட்டுடலாம். ஸோ யூ ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்ன்றது வந்து இருக்க போகுது. பை டிஃபால்ட்டா வந்து ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையா, கரெக்டான ஆன்சர் தான் எப்படின்றது வராதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ்ல இருக்கும். நம்ம கரெக்டா சொன்னோம் அப்படின்னா அது வந்து ட்ரூவா மாறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்ட் இஸ் கரெக்ட் வந்து வைக்க போறோம். ஸோ இஸ் கரெக்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ செட் இஸ் இஸ் கரெக்ட். ஸோ இதையுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து எனக்கு யூ ஸ்டேட் வந்து இருக்க போது. இந்த யூ ஸ்டேட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுதான் இந்த பேசிக்கா இந்த 3 ஸ்டேட் தான் நமக்கு வந்து தேவைப்பட போகுது. இந்த 3 ஸ்டேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து பின்னாடி நடக்கிற அந்த பாப்பர் எஃபெக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் லான்ச் கான்ஃபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இந்த பாப்பர் எஃபெக்ட் வந்து நம்ம பின்னாடி வந்து ஒரு வருதுல்ல, நம்ம கரெக்டா சொன்னோம் அப்படின்னா, அதுக்காக இந்த எஃபெக்ட் வந்து வைக்க போறோம். ஸோ இது வந்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ நான் என்னன்றதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் லூப் போட போறோம். ஸோ ஃபார் லூப்ல உங்களுக்கு பேசிக்கா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். i is less than 60 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேசிக்கா இந்த இடத்துல வந்து ஓகே. i ஃபர்ஸ்ட் வந்து 0வா வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து i is less than 60 வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து அதை இன்கிரிமெண்ட் பண்றேன் பேசிக்கா. ஸோ 0லேருந்து 60 வரைக்கும் வரணும்னா நமக்கு இன்கிரிமெண்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால அந்த i++ அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் c is equal to இந்த வந்து HTML வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து டாக்குமெண்ட் வந்து போட போறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் எலமெண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். என்ன கிரியேட் எலமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, டிவ் வந்து கிரியேட் பண்ண போறேன் பேசிக்கா. ஸோ அதான் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்கணும்ல. ஸோ c டாட் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன வைக்க போறேன் அப்படின்னா, கான்ஃபிட்டி இந்த ஸ்டைல்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கிளாஸ் நேம் இந்த கான்ஃபிட்டிங்கிறது இருக்குல்ல, இது வந்து நம்ம பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து CSSல வந்து எழுதியிருக்கோம். நான் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே காட்டுறேன். ஸோ ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நான் லெஃப்ட் வந்து அப்ளை பண்றேன். ஸோ லெஃப்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து அகைன் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸ் வந்து இந்த இடத்துல தேவைப்பட போகுது. ஸோ மேத் டாட் ரேண்டம் இருக்குல்ல, ஸோ மேத் டாட் ரேண்டம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 0 to 1ல வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ 100 கொடுக்குறேன். அது வந்து எதுக்கு வேணும் அப்படின்னா, என்னோட வியூ வித்துக்கு வந்து வேணும். ஸோ பேசிக்கா வியூ வித்துக்கு வேணும். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 67 வியூ வித், 77 வியூ வித், 32 வியூ வித் இந்த மாதிரி வரதுக்கு தான் வந்து இந்த லெஃப்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ c டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் வந்து மறுபடியும் நம்ம தேவைப்பட போகுது. ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டைனமிக்கா வந்து எழுத போறேன். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, HSL வந்து தேவைப்பட போகுது. ஸோ அந்த HSLக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து என்னோட மேத் டாட் ரேண்டம் தான் யூஸ் ஆக போகுது. ஸோ மேத் டாட் ரேண்டம். பட் இந்த வாட்டி என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டூ 360 அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ 100%க்கு வந்து எனக்கு வேணும். அதே மாதிரி வந்து 60%க்கு வேணும். ஸோ இந்த டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் இருக்குல்ல, ஸோ பேசிக்காக அந்த 100% 60%ன்றது அங்கே தான் போய் அப்ளை ஆகும். ஸோ அதுவுமே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டியூரேஷன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்லைட் டியூரேஷன் டிலே வந்து வரது. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஸோ அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்டைல் வந்து பேசிக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து
நம்மளோட மேத் டாட் ரேண்டம் தான் இருக்க போகுது. இந்த ரேண்டம்ங்கிறத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரேண்டமா ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒவ்வொரு டைமும் ரேண்டமா தான் கொடுக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 + 2 செகண்ட்ஸ். ஸோ பேசிக்கா வந்து 2 + 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட்ஸ். இது வந்து அட் லாஸ்ட் இது என்னவா இருந்தாலும் ஒரு பிளைன் சிஎஸ்எஸ் தானே. ஸோ அதனால நீங்க வந்து 2 + 2 இங்க வந்து மறுபடியும் இங்க வந்து பிளஸ் கொடுக்கணும். ஸோ அதனால லாஸ்ட்ல நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். ஸோ வியூ வித் ஸோ செகண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கரெக்ட்டா வந்து கொடுத்துடணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்குமெண்ட்டோட இது இருக்குல்ல. ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்டோட பாடியில ஸோ அந்த மொத்த பாடியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட அப்பன் சைல்டு வந்து பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்ம இப்ப கொடுத்த எல்லாத்தையுமே வந்து அப்பன் பண்ணி விடுறோம். ஸோ ஸோ அதான் விஷயம். ஸோ அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சீன்றது வச்சிருக்கோம். ஸோ அதனால அந்த கான்ஃபிட்டிங்கிறது தான் நான் சீன்றது வச்சிருக்கேன். ஸோ அத வந்து அப்பன் பண்ணி விடுறோம். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட மறுபடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து செட் டைம் அவுட் வந்து வைக்க போறோம். ஸோ அது என்ன வைக்க போறோம் அப்படின்னா, c.remove ஸோ ரிமூவ் ஏன்னா பாப்பர் வெடிச்சுட்டு அது வந்து அங்கேருந்து போணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா c.remove கொடுத்துட்டு அது எவ்வளோ செகண்ட்ஸ்ல போலாம் அப்படின்னா, ஒரு 5 செகண்ட் கழிச்சு போலாம். உங்களுக்கு ஏத்த மாரி அந்த டைம் டிலே வந்து வச்சுக்கலாம். நீங்க 1 செகண்ட்லயும் வைக்கலாம், 2 செகண்ட்லயும் வைக்கலாம், இல்ல ஒரு 1 மினிட் வைக்கலாம். அது எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இருக்க போகுது. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஒரு பாப்பர் வெடிக்குது அப்படின்னா, ஒரு சிஎஸ்எஸ் லாஜிக் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இப்ப இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ரைட். இப்ப இத வந்து போட்டாச்சு. ஸோ இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா தான், நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு பட்டன் வச்சிருப்போம். ஸோ வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே இந்த ஆன்சர் கரெக்ட்டா சொல்லியிருந்தா தான் வந்து நடக்கும். ஸோ அதனால நான் ஆன்சர் கரெக்ட்டா சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற இத வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அது வந்து ஃபங்ஷனா தான் இருக்க போகுது. ஸோ ஆரோ ஃபங்ஷனா நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் ஆன்சர் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஐடிஎக்ஸ். ஸோ பேசிக்கா வந்து என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன்ல பேசிக்கா என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இந்த பாராமீட்டர் மட்டும் வாங்குறோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஐடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடிஎக்ஸ்னா என்னன்றது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம். நான் என்னன்றத ஈஸியா வந்து சொல்றேன். பேசிக்கா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் வந்து இருக்க போகுது. இங்க நீங்க இந்த எங்கெல்லாம் நீங்க குவிஸ் பார்க்குறீங்களோ, அதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லாமே இந்த லாஜிக்ல தான் வந்து நடக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து வச்சுட்டு என்னோட கியூ இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னோட அதாவது பேசிக்கா இந்த கியூ இண்டெக்ஸ் ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ அத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது சப்போஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். பேசிக்கா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ்ன்றது அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அதுல வந்துட்டு என்னோட கியூ இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ பேசிக்கா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அதுல கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ அதனால தான் டாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, செட் இஸ் கரெக்ட் நம்மளோட இருக்குல்ல. ஸோ அது வந்து இருந்துச்சு அப்படின்னா, என்னோட ஐடிஎக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இந்த கரெக்ட்டா நேம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வந்து வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால செட் ஆன்ஸர்ட் வந்து ட்ரூ வந்து குடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஆன்ஸர கிளிக் பண்ணிட்டோம். ஸோ செட் ஆன்ஸர்ட் வந்து ட்ரூ அப்படின்றது குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் அவுட் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த டைம் அவுட் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த கான்ஃபிட்டிய லான்ச் பண்றதுக்கு, அப்புறம் வந்து ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா இல்லையா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்காக வைக்க போறோம். ஸோ செட் டைம் அவுட் வந்து வைக்க போறோம். ஸோ செட் டைம் அவுட் வச்சாச்சு. ஸோ செட் டைம் அவுட், செட் இன்டர்வல் இது எல்லாத்தையுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ 1200 அதாவது 1.2 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இஃப் கண்டிஷன் வந்து வைக்கிறேன். ஸோ இஃப் கியூ இண்டெக்ஸ் வந்துட்டு சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்துட்டு ஓகேங்க. ஸோ எல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட இஃப் கியூ இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ இஃப் கியூ இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தேன் நம்மளோட கொஸ்டின்ஸ் டாட் லென்த். ஸோ கொஸ்டின்ஸ் டாட் லென்த். ஸோ இதுல இருந்துச்சு -1. ஸோ ஏன் அப்படி -1 குடுக்குறோம் அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு 0, 1, 2, 3லேருந்து தான் நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல கால்குலேட் ஆகும் அப்படின்றதுனால -1 அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கிறோம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செட் கியூ இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ செட் கியூ இண்டெக்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ பேசிக்கா அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ அதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட கியூ இண்டெக்ஸ் +1 அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கியூ இண்டெக்ஸ் +1. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செட் ஆன்ஸர்ட வந்து ஃபால்ஸ் பண்ணி விட போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து ட்ரூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணல அப்படிங்கிறதுனால செட் ட்ரூ ஆன்ஸர்ட வந்து ஃபால்ஸ் பண்றோம். ஸோ நான் ட்ரூன்றத குடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செட் இஸ் கரெக்ட் வந்து குடுக்க போறோம். செட் இஸ்
கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து கரெக்ட் அப்டின்றத குடு அப்டின்னு சொல்றேன். அப்படி இல்ல அப்டின்னா, என்னோட டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கே வந்து போயிரு. மறுபடியும் வந்து நல்லுக்கே போயிடு அப்டிங்கிறத இந்த இடத்துல வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்ஸ் கண்டிஷன்ல வந்து நடக்கணும்ல. இப்ப சப்போஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, என்னோட இது வந்து லான்ச் ஆகணும். அந்த பாப்பர் வந்து. ஸோ அதுக்கு பேர் வந்து கான்ஃபிட்டி. ஸோ அதனால நான் வந்து லான்ச் கான்ஃபிட்டின்ற இத வந்து இங்க கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கீழ வந்து எழுதியிருக்கோம். ஸோ அத இங்க வந்து கால் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ கால் பண்ணலனா வொர்க் ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செட் கியூ இண்டெக்ஸ் வந்து மறுபடியும் வந்து -1 பண்ணி விட்டுறேன். ஸோ செட் கியூ இண்டெக்ஸ் -1 வந்து பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா இத வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து கரெக்ட்டா வொர்க் ஆயிரும். அது ஏன்னா அதுதான் எண்ட் ஸ்க்ரீன். அதான் லாஸ்ட்டா வந்துருச்சு அப்படின்னா, இப்ப 3 தான் இருக்கு. அத தாண்டி போக்கூடாது அப்படின்னா, செட் கியூ இண்டெக்ஸ் வந்து -1 பண்ணிட்டோம் அப்படின்னா, அதான் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1.2 செகண்ட்ஸ் வந்து டிலே குடுத்துருக்கேன். ஸோ இப்ப நம்மளோட லவ் குவிஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ப்ரூவ் யுவர் லோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து ரன்னே ஆகல. ஸோ நம்ம அத மேப் பண்ணி காமிச்சா தானே நமக்கு அடுத்தடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால நம்ம அதுக்கேத்த மாரி மேப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஸ்டைல் போட்டிருக்கேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இது வந்து பண்ணலாம். ஸோ Q+1 வந்து போட்டு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கொஸ்டின் டாட் லென்த் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கொஸ்டின்ஸ் டாட் லென்த். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் டாட் லென்த் வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 0, 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு 3 இருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் டாட் லென்த். ஸோ அது குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேசிக்கா வந்துட்டு இன்டூ 100% அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இருக்க போது. ஸோ இன்டூ 100%ஆ வந்து இருக்க போது. ஸோ இந்த இடத்துல வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மொத்தமா வந்து ராப் பண்ணணும். ஸோ இங்க வந்து நம்ம மொத்தமா ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கேத்த மாரி வந்து வரும். இல்லன்னா இது தனி ஸ்டைலா, இது தனி ஸ்டைலா வரும். நமக்கு அந்த பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஸோ அதனால நம்ம இப்படி குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேராகிராஃப் வந்து குடுத்துறேன். ஸோ இந்த பேராகிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா, கியூ இண்டெக்ஸ் வந்து நம்ம ஷோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடுறேன். அப்புறம் நம்மளோட ஸ்டைல வந்து எழுதலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ் மேப் பண்றோம்ல. ஸோ அத வந்து எடுத்தாச்சு. அதுலேருந்து எடுத்து என்னோட கியூ இண்டெக்ஸ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல போடுறேன். போட்டுட்டு டாட் கியூ வந்து போடுறேன். ஏன் அப்படின்னா, இங்க மேல நம்மளோட மேப் பண்ணோம் அப்படின்னா, இந்த கியூ வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அதுக்காக தான் பேசிக்கா வந்து அத வந்து வச்சிருக்கோம். அந்த இடத்துல கிளாஸ் நேமுமே அப்ளை பண்ணணும். நம்ம அதையுமே அப்ளை பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் வந்து வைக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்கணும். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினா வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதனால கொஸ்டின்றத வச்சுக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து லவ் குவிஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நமக்கு ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து கரெக்ட்டா தான் வருது அப்படின்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சலாம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டிவ்வ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா வச்சிருக்கோம்ல, அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் டாட் மேப் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த மேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 விதமா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் மேப் மாரி பண்ண போறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மல் மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேப்பிங் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து கரெக்ட்டா குடுத்து சேவ் பண்ணிறலாம். அப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். சரி ஓகே. இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்படி மேப் பண்ணி நம்ம எப்பொழுதுமே இப்படி தானே வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ பட் இந்த இடத்துல வந்து இந்த மாரி பண்ணாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட கொஸ்டின்ஸ்ல வந்து கியூ இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா கியூ இண்டெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 1, 2, 3 அந்த என்ன வருதோ அதுதான் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ அத எடுத்து என்னோட அதுல உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. அதுக்குள்ளார அரே இருக்கு. அந்த அரேவ தான் நம்ம இப்ப எடுத்து மேப் பண்ண போறோம். ஸோ அதனால தான் நான் வந்து கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னவா இருக்க போகுது. ஸோ கியூ இண்டெக்ஸ்ங்கிறது பேசிக்கா 1ஆ, 2ஆ, 3ஆ அப்படிங்கிறது இருக்க போது. அத குடுத்தாச்சு. குடுத்துட்டு அதுக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம மேப் பண்ணி நம்ம விஷயங்கள் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து அந்த நெஸ்டட் மேப்பிங் வந்து நம்ம இப்படி தான் வந்து பண்ண போறோம். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டன் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த பட்டன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ ஆப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே மேப் பண்ண உடனே ஒரு விஷயம் வந்து நல்லா பண்ணணும். அது என்ன அப்படின்னா, கீ வந்து குடுத்துறணும். ஸோ அந்த கீ வந்து இண்டெக்ஸ்ல வந்து குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆன் கிளிக் வந்து பண்ணணும். எப்பவுமே பட்டன் வச்சீங்க அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு கிளிக் பண்றோம் அப்படின்றனால மட்டும் தான் வந்து அது பட்டனா இருக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஆன் கிளிக்ல ஜஸ்ட் வந்து என்னோட ஹேண்டில் ஆன்ஸர்ன்ற
ஃபங்ஷன் இருக்குல்ல, ஸோ ஹேண்டில் ஆன்சர் இருக்குல்ல. ஸோ இந்த ஹேண்டில் ஆன்சர்ல நம்ம இங்க வந்து மேல வந்து ஐடிஎக்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருப்போம். அத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணி விடுறோம். ஸோ ஐங்கிறது வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிசேபிள் பண்ணி விடுறேன். எதுக்கு டிசேபிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பட்டன் வந்து எனக்கு டிசேபிள் ஆயிடணும் அப்படிங்கிறதுனால ஆன்சர்ன்றதுக்கு அப்புறம் நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லவ் குயிஸ போய் பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லவ் குயிஸ்க்கு போறேன். நம்மளோட இது வந்து ரெண்டரே ஆகல. ஸோ அது ஏன் ரெண்டர் ஆகல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஸ்டைல்ல தான் வந்து இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷன் வந்து எழுதணும். அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிறலாம். இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து இஃப் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ இந்த இஃப்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கியூ இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னோட கியூ இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ -1 ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டரா நான் வந்து போடுறேன். ஸோ அதனால இத வந்து போட்டு முடிச்சுட்டேன். இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்கா வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இங்கேயே வந்து நான் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அதையுமே வந்து நீங்க எப்படி அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம்ல. என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிவ் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் இருக்க போது. அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிஸ் என் அப்படின்ற மாரி வந்து குயிஸ் என் அப்படிங்கிற மாரி வந்து இருக்க போது. ஸோ குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட அந்த லாஸ்ட்ல வரும்போது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ H1ல வந்துட்டு வில் யூ மேரி மீ அந்த மாரி வந்து நமக்கு வரும்ல. லாஸ்ட்ல எண்ட்ல முடிச்சோனே. ஸோ அததான் வந்து நம்ம இங்க வைக்க போறோம். ஏன்னா லாஸ்ட் அந்த கியூ இண்டெக்ஸ் -1 என்னன்னா, லாஸ்ட் பேஜா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான். ஸோ அதனால தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம செக் பண்ணியிருக்கோம். லைன் நம்பர் 52ல கியூ இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் பேஜா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம இங்க வந்து ரெண்டர் பண்றோம். ஸோ H1 வந்து ரெண்டர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வைக்கிறேன். யூ நோ அவர் ஸ்டோரி ஸோ வெல். ஸோ வெல் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நம்ம ஒரு சின்ன ஹார்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பேராகிராஃப் டாக் வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து இருக்க போது. அது பட்டன் ஒரே ஒரு இதுவா தான் இருக்க போது. அது என்ன அப்படின்னா, எஸ் மட்டும் தான் இருக்க போது. நோவே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு சே எஸ் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பட்டன் அப்படின்ற மாரி வந்து எஸ் பட்டன் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். எப்பவுமே பட்டன் வைக்கிறீங்க அப்படின்னா, அது கிளிக் பண்ற மாரி இருந்தா மட்டும் தான் அது பட்டனா வைக்கணும். இல்லன்னா அத வைக்காதீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன் கிளிக்ல வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அலர்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த அலர்ட்ல வந்துட்டு ஷி செட் எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறலாம். ஸோ அந்த ரிங் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குடுத்து முடிச்சிடலாம். ஸோ இங்க அலர்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இத குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பா லாஸ்ட்ல வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட இஷ்யூ வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட லவ் குயிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து வெறும் கொஸ்டின் மட்டும் தான் வருது. இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து வரவே இல்ல. அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராக்ரஸ் எஸ் வரணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து அத குடுத்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராக்ரஸ்க்குமே இது வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதுனால அத குடுத்தாச்சு. நம்மளோட ஸ்டைலுக்குமே வந்து அதுக்கேத்த மாரி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்டூ 100% வந்து இப்ப செகண்ட் கொஸ்டின் மூவ் ஆச்சு அப்படின்னா, அது வரணும்ல. ஸோ அதனால அதுக்கேத்த மாரி நம்ம வந்து குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட கொஸ்டின் வந்து வரணும் அப்படிங்கிறதுனால என்னோட கொஸ்டினுக்கும் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட டிவ்ல வந்து கிளாஸ் நேம்ல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா மேப் பண்ணி நமக்கு வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு எரர ஹேண்டில் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு இதுவே ஷோ ஆகல அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து என்னோட கிளாஸ் நேம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். என்ன இஷ்யூ அப்படிங்கிறத. ஸோ இத வந்து இப்போதைக்கு வேணா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணி பார்க்கலாம். ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ ஆகல. அப்பன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட கோட்ல தான் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ்ல வந்து எந்த தப்புமே இல்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மேல லாஜிக்ல தான் என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அந்த லாஜிக்க ஃபர்ஸ்ட் போய் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணாம இங்க வந்து கர்லி பிரேஸ் போட்டிருக்கோம். நீங்க இந்த மாரி கர்லி பிரேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட் ரிட்டர்ன் வந்து குடுக்கணும். அதாவது வந்து ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் குடுத்து நீங்க வந்து குடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம இத எடுத்துட்டு நம்ம டைரக்ட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த பிராக்கெட்ட போட்டு வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செமிகோலன் வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தப்பு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பட் அந்த இடத்துல ரெண்டரே ஆகல. ஸோ இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ.
அது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இஷ்யூ வருது, என்ன ஏதுன்னே தெரியாது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கும். நீ ரிட்டர்ன் போடுவியா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எங்கேருந்து எரர் வருது அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம டீபக் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாரி வந்து கிரேஸ்ஃபுல்லா அப்பப்ப ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸா தான் இருக்கும். அத நம்ம கரெக்ட்டா பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர்ட் வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஆன்சர் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேராகிராஃப் டாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டாக் வந்து போடுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்லி பிரேஸ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அது ஒரு ஸ்டைல் வந்து வேணும். அது என்ன அப்படின்னா, கரெக்ட் அப்படிங்கிற மாரி ஸ்டைல் வேணும். எல்ஸ் வந்து எனக்கு வந்து ராங் அப்படிங்கிற ஸ்டைல் வந்து வேணும். ஸோ இந்த பேராகிராஃப் டாக் குள்ளார நம்ம மறுபடியும் வந்து என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போஸ் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ எல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ளோஸ் ஓகே. கொஞ்சம் விட்டு குடுத்து போலாம். பட் ஐ ஸ்டில் லவ் யூ அப்படிங்கிற மாரி வந்து குடுக்கலாம். தப்பா சொல்லியிருந்தாலும் சரி, சரியா சொல்லியிருந்தாலும் சரி, நம்ம அதுக்கேத்த மாரி ஒரு சாஃப்ட்டான ஒரு மெசேஜ் தான் வந்து குடுக்க போறோம். இதுக்கு பக்கத்துல வேணும் அப்படின்னா, நீங்க வந்து நெறைய எமோஜிஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கா வந்து ஹார்ட்டுக்கு இந்த பெர்ஃபெக்ட் இந்த மாரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப எமோஜிஸ் ஆட் பண்ணீங்கன்னா, அது இன்னுமே வந்து கொஞ்சம் நீட்டா வந்து இருக்கும். நம்மளோட ரிலேஷன்ஷிப் குவிஸ் காம்போனன்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். குடுக்குறேன். நான் ஜஸ்ட் வந்துட்டு கரெக்ட்டான ஆன்ஸரையுமே நான் இங்க வந்து மேல வந்து குடுத்துருக்கேன். இப்ப கரெக்ட்டான ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 0, 1 கஃபே தான் இருக்கணும். நான் பட் ஜஸ்ட் வந்து பார்க்ன்றத குடுக்குறேன். க்ளோஸ் பட் ஐ ஸ்டில் லவ் யூ. பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராகிரஸ் பாரும் மூவ் ஆகுது. அந்த ப்ராகிரஸ் பார் மூவ் ஆகுறதுக்கான ஸ்டைல் தான் வந்து நம்ம இங்க வந்து எழுதியிருப்போம். இங்க ஜஸ்ட் கீழ வந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ப்ராகிரஸ் பார் வந்து மூவ் ஆகுதுல. ஸ்டைலு இந்த இடத்துல வந்து நடக்குது. இதே மாரி கரெக்ட்டான ஆன்ஸர் என்னவோ அத வந்து குடுத்துருக்கோம். இப்ப 0 அப்டின்னா, நீங்க இந்த இடத்துல ப்ளூ அப்டின்னு ஆன்ஸர் அர்த்தம். நான் மறுபடியும் சரி இப்போதைக்கு நான் வந்து ப்ளூ கிளிக் பண்றேன். பெர்ஃபெக்ட் அப்டின்னு சொல்லி வருது. இதே மாரி எந்த பாட்டு அப்டின்னு சொல்லி வருது. நான் 0 வந்து இங்க பெர்ஃபெக்ட் டிடி ஷெரானுக்கு பதிலா நான் சம்திங் எல்ஸ் அப்டின்னு குடுக்குறேன். இது குடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் வந்து பாப்பர் வெடிக்குதுல. இதுதான் அந்த கான்ஃபிட்டி, லான்ச் கான்ஃபிட்டி நம்ம ஸ்டைல் எழுதியிருக்கோம்ல அதான் வந்து. சே எஸ் அப்டின்னு குடுத்தோம்னா, மறுபடியும் வந்து ஒரு அலர்ட் வந்து அடிக்க போகுது. இது ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படிங்கிறதையுமே நம்ம செக் பண்ணலாம். நான் இங்க போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பாக்ஸ்ல இருந்தே பார்த்துடலாம். நான் ரெஸ்பான்சிவா மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிவ்க்கு நான் குடுத்துட்டேன். மொபைல்ல வந்து பார்ப்போம். பேசிக்கா வந்து ஒரு லார்ஜ் மொபைல்ல பார்ப்போம். ப்ரொபோசல் பாக்ஸ்ல தான் இருக்கும். ஓப்பன் மீ அழுத்துறேன். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஏத்த மாரி வருது. எஸ் ஐ வில் குடுத்தேன் அப்படின்னா, அதுக்கும் அலர்ட் வந்து கரெக்ட்டா அடிக்குது. நம்மளோட ஜர்னி வந்து பார்ப்போம். ஜர்னில பார்த்தோம்னாலுமே நமக்கு வந்து கரெக்ட்டா நீட்டா வந்து நமக்கு ஷோ ஆயிட்டே இருக்கு. நம்மளோட வியூ போர்ட்ல வரும்போது தான் அது வந்து ஷோ ஆயி வருது. அதையுமே நம்ம இன்டர்செக்ஷன் அப்சர்வர்ல பார்த்தோம். மெமரி லேன் வைக்கிறேன். நீங்க இங்க ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து உங்களுக்கான அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அதையுமே நம்ம எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டோம். லாஸ்ட்ல வந்து குவிஸ். இதுவுமே கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா வந்து இருக்க போகுது. நான் இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா குடுக்குறேன். அப்புறம் நம்மளோட பாப்பருமே வெடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எஸ். இது வந்து வருது. இப்படிதான் வந்து நம்ம எழுத போறோம். நம்ம லாஸ்ட்டா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாமே இதுக்கு பின்னாடி எப்படி ஹேண்டில் ஆகுது. ஏன்னா நம்ம அங்கங்க கிளாஸ் நேம்னு போட்டிருப்போம். அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கோடுக்கு போயிட்டு ஜஸ்ட் வந்து style.cssல வந்து போய்க்கிறேன். நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இத வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து என்னோட Google APIலேருந்து ஃபாண்ட்ட வந்து எடுத்திருக்கேன். பேசிக்கா டான்சிங் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க அங்கேருந்தே ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் CSS பிளேலிஸ்ட்ல வந்து போட்டிருக்கேன். நான் இப்ப இத எடுத்து காமிச்சேன் அப்படின்னா, இந்த வீடியோட லென்த் இன்னுமே பெருசா போயிடும். அதனால அது வந்து நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க CSS பிளேலிஸ்ட்ல. ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கும் அப்ளை ஆகும். பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் குடுத்துருக்கோம். அப்புறம் பாடிக்கு வந்து ஸ்டைல் எழுதியிருக்கோம். மொத்த பாடிக்குமே இதுக்கான ஸ்டைல் வந்து எழுதியிருக்கோம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்னவா இருக்கலாம்? பேக்கிரவுண்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட்டா இருக்கட்டும். கலர் வந்து நமக்கு ஏத்த மாரி அந்த 333 அப்படின்னு குடுக்குறேன். மினிமம் ஹைட் வந்து 100 வியூ ஹைட்டா இருக்கணும். ஓவர்ஃப்ளோ எக்ஸ்னா வந்து என்னன்னா, பேசிக்கா இந்த சைட்ல போச்சு அப்படின்னா, எனக்கு அது வந்து மறைச்சிரு அப்படிங்கிற மாரி குடுத்துக்கிறேன். அப்புறம் மொத்த ஆப்புக்குமே மேக்ஸ் விட்த் வந்து 1000 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். மார்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறனால 0 ஆட்டோ அப்படிங்கிறது குடுக்குறேன். மொத்தமா பேடிங் வந்து எல்லா சைடுக்குமே 20 பிஎக்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். நம்மளோட எல்லா H1க்குமே ஃபாண்ட் ஃபேமிலி வந்து டான்சிங் ஸ்கிரிப்ட்டாவும், கர்சிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கர்சிவ் லெட்டர்ஸ் தான் வரும். அது வந்து டான்சிங் ஸ்கிரிப்ட்ல தான் வரும். ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். அப்புறம் கலர் வந்து குடுக்குறேன். இந்த பிங்க் கலர்ல இருக்கட்டும் அப்படின்றதுனால டெக்ஸ்ட்ட வந்து சென்டர் பண்ணி விடுறேன். மார்ஜின் வந்து குடுக்குறோம். 30, 0, 10 அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். மேல இந்த நேவ் பார் இருக்குல்ல, அதுக்கு வந்து பேசிக்கா டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் குடுக்குறேன் ரோ வைஸ்ல. ஃப்ளெக்ஸ் ராப்னா பேசிக்கா அத ராப் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறது தான். கேப்ங்கிறது ஒவ்வொரு இதுக்குமே எவ்வளோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர் பண்றோம். ஜஸ்டிஃபை கன்டென்ட்ன்றது ஹாரிசான்டலா இருக்குது. அலைன் ஐட்டம்ஸ்ன்றது வெர்டிகலா இருக்குது. இது வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து பண்ணிடுறோம். அப்புறம் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 30 பிஎக்ஸ் குடுத்துக்கிறேன். இந்த ஒரு சின்ன 30 பிஎக்ஸ்க்கு அந்த இது வருதுல்ல, அதுக்காக தான் வந்து குடுத்துக்கிறோம். இது வந்து இந்த மொத்த நாவுக்குமே இந்த பட்டனுக்கு வந்து எழுதல.
ஸோ இந்த மொத்தமா அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் குடுத்துருக்கோம். ஏன்னா இங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்புறம் வந்து பொசிஷன் வந்து ஸ்டிக்கியா இருக்கட்டும், டாப் வந்து எவ்வளோலேருந்து இருக்கட்டும் அப்படிங்கிறனால 0 குடுத்துருக்கோம். எல்லா சைடுக்குமே பேடிங் குடுத்துருக்கோம். Z இன்டெக்ஸ் வந்து 10 குடுக்குறோம். பார்டர் ரேடியஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்குன்னா, இந்த கர்வினஸ்க்காக ஸோ நான் அதுக்கும் ஒரு 50 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த உள்ள பட்டனுக்கு வந்து ஸ்டைல் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு வந்து பேடிங் வந்து குடுக்குறேன். அப்புறம் அதுக்கு பேக்கிரவுண்ட் கலரு, அதுக்கு இந்த டெக்ஸ்ட் கலருக்கு வந்து ஒயிட் குடுக்குறேன். ஏன்னா பிங்க்குக்கு ஒயிட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால ஒயிட் குடுக்குறோம். பார்டர் வந்து நன் அப்படின்னு குடுத்துக்கிறோம். இதுக்குமே வந்து இந்த கர்வினஸ்க்காக இந்த இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கர்வினஸ்க்காக பார்டர் ரேடியஸ் வந்து குடுத்துக்கிறோம். இங்க ஹோவர் பண்ணும்போது பாயிண்டர் வேணும் அப்படிங்கிறனால குடுத்துக்கிறோம். ஃபாண்ட் வெயிட் இருக்கும். டிரான்சிஷன் வந்து ஒரு 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நான் இத ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஸ்கேல் வந்து பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் பெருசாகும். அதுதான் இந்த ஸ்கேல்ன்றது குடுத்துருக்கோம். அப்புறம் பேக்கிரவுண்ட் என்ன கலர் வேணுமோ அதுக்கு குடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிங்க் கலர்ல வந்து மாறுதுல்ல. ஸோ அதுதான் ஹோவர் பண்ணும்போது அதுக்கான ஸ்டைல வந்து குடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரொபோசல் கண்டெய்னர். இந்த மொத்த ப்ரொபோசல் கண்டெய்னருக்குமே எனக்கு வந்து ஸ்டைல் குடுத்துருக்கேன். பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் அப்சல்யூட் குடுக்க போறேன் இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்கு. ஸோ அதனால ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். அதுக்கு வந்து விட்த், ஹைட் அப்புறம் மார்ஜின் குடுத்துருக்கேன். ஹோவர் பண்ணும்போது கர்சர் வந்து வரணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இப்ப நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்து போடுறோம். அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா இருக்க போகுது. ஏன்னா இந்த பேரண்ட்க்கு மட்டும் தான் இது வந்து வரப்போகுது. நான் மொத்தமா அப்சல்யூட் குடுத்தேன் அப்படின்னா, இந்த மொத்த இதுக்குமே வந்து வந்துரும். அப்படி இல்லாம இந்த கண்டெய்னருக்கு ரிலேட்டிவ் குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கு மட்டும் தான் இது வந்து அப்சல்யூட்டா வந்து இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இன்சர்ட் வந்து 0 குடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர், அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து அந்த கர்வினஸ்க்காக. பாக்ஸ் ஷேடோ வந்து நம்ம நெறைய இடத்துல பார்த்திருக்கோம். கொஞ்சம் அது ஓவர்லே ஆகி ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் வெளிய வர மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால பாக்ஸ் ஷேடோ குடுத்துருக்கோம். ஓவர்ஃப்ளோ வந்து ஹிட்டன் குடுத்துருக்கேன். டிரான்சிஷன் வந்து மறுபடியும் ஒரு 0.6 செகண்ட்ஸ்க்கு வந்து குடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம பார்த்திருந்தோம்னா தெரியும். இந்த லிட்டு, பவ் ஸோ இதெல்லாம் வந்து குடுத்துருந்தோம். ஸோ இந்த லிட்டுங்கிறது பேசிக்கா இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, லைட் பிங்க். ஸோ இது. அப்புறம் பவ்ங்கிறது இது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதிலேயே வந்து பிஃபோர், ஆஃப்டர்லாம் வந்து எழுதியிருக்கும். ஸோ பிஃபோர், ஆஃப்டர்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் பிஃபோர், ஆஃப்டர் பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்க அத செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா, செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரொட்டேட்லாம் வந்து குடுத்துருப்போம். ஸோ ரொட்டேட்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா, 45 டிகிரீஸ்க்கு வந்து டில்ட் ஆகு அப்படிங்கிறது தான். நான் இப்ப ஜஸ்ட் வந்து இப்ப குடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து போயிட்டு வருதுல்ல, ஸோ அந்த இதான் வந்து நம்ம குடுக்குறோம். அப்புறம் வந்து பாடின்ற மாரி நான் ஸ்டைலுமே வச்சிருக்கோம். இது வந்து டாட் பாடி. இது வந்து கிளாஸ் நேமு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுதியிருப்போம். அது வெறும் பாடியா இருக்கும். அது மொத்தத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு வந்து அப்சல்யூட் போடுறோம். அப்புறம் வந்து பாட்டம் போட்டு இதுக்கு வந்து போட்டுக்கிறோம். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு ரிப்பன் வந்து வைக்கிறோம்ல, அதுக்குமே ஹாரிசான்டலா இருக்கிறதுக்கு, வெர்டிகலா இருக்கிறதுக்கு 2த்துக்குமே நான் வந்து ஸ்டைல் எழுதியிருக்கேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகலா இருக்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆஃப் -50 வந்து குடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட பாக்ஸ் லேபல். ஸோ அதுக்கு வந்து எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ஸ்டைல்ஸா தான் வந்து இருக்கும். Z இண்டெக்ஸ், கலரு, ஃபாண்ட் வெயிட், பொசிஷனு, டாப்பு, லெஃப்ட்டு, டெக்ஸ்ட் ஷேடோ, ப ப பாக்ஸ் ஷேடோ ஸோ இந்த மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. நான் அந்த கோட வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்ட் கமெண்ட்லயுமே சரி நான் குடுக்குறேன். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய இடத்துல நம்ம திருப்பி திருப்பி வர வேண்டியது என்ன வரும் அப்டின்னா, பொசிஷனு, டாப்பு, லெஃப்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மு, வித்து ஸோ இதே மாரி தான் வந்து குடுக்க போறோம். ஸோ அப்புறம் அதுக்கு அந்த மெசேஜ்க்கு குடுக்குறோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு இது. அப்புறம் வந்து நம்மளோட ப்ரொபோசல் கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இங்க பார்த்தோம் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இதே மாரி குடுக்குறோம். அப்புறம் எஸ் பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த எஸ் பட்டனுக்கு வந்து தனி ஸ்டைல்ஸ். அத ஹோவர் பண்ணா இங்க அதுக்கான தனி ஸ்டைல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எழுதியிருக்கோம். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட மீடியா கேலரி. ஸோ அந்த கேலரிக்கு வந்து நம்ம குடுக்குறோம். அதுக்கு வந்து இமேஜ்க்கு வந்து எவ்வளோ இருக்கலாம். ஸோ அத ஹோவர் பண்ணா எனக்கு என்ன வரணும். ஸோ அது எல்லாமே வந்து குடுக்குறோம். அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட டைம் லைன் காம்போனன்ட் இருக்குல்ல. ஸோ அதாவது பேசிக்கா இந்த அவர் ஜர்னி காம்போனன்ட். ஸோ இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணா அது வருதுல்ல. ஸோ அது வந்து பிஃபோரு, ஆஃப்டரு ஸோ அதுக்கு வந்து என்ன இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம விசிபிள்னு சொல்லிட்டு குடுத்துருந்தோம்ல. ஸோ பேசிக்கா இதுதான் அந்த விசிபிள்ன்றது. ஸோ ஒபாசிட்டி 0லேருந்து ஒபாசிட்டிக்கு 1க்கு வந்து வரணும். ஸோ டிரான்ஸ்லேட் y ஆஃப் 0 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதான் விஷயம். ஸோ இதே மாரி தான் வந்து மல்டிபிள் ஸ்டைல்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ லெஃப்ட்டா இருந்தா அந்த ஸ்டைலு, ரைட்டா இருந்தா இந்த ஸ்டைலு, அதுக்கு வந்து கன்டென்ட்க்கு வந்து இந்த ஸ்டைலு. ஸோ பேசிக்கா வந்து இதான் பண்ண போறோம். இந்த டாட் இருக்குல்ல, ஸோ நம்ம இங்க பார்த்தோம் அப்டின்னா, இந்த டாட் இருக்குல்ல, ஸோ இந்த டாட்டுக்கான ஸ்டைல்ஸுமே நம்ம இங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து எழுதியிருக்கோம். ஸோ எதுவுமே வந்துட்டு இதுவே கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த இமேஜ்க்கான ஸ்டைல்ஸு, அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த இயர் வருதுல்ல, ஸோ இயருக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு டான்சிங் ஸ்கிரிப்ட்டா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்டிங்கிறனால நம்ம குடுத்துருக்கோம். ஸோ டிஸ்ப்ளே வந்து பிளாக் குடுத்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கேலரி. ஸோ இந்த கேலரில வந்து எவ்வளோ வந்து இது இருக்கலாம். ஸோ நெறைய கார்ட் ஆட் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி நம்ம வைக்கணும்ல. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ப்ளே கிரிட் குடுத்து, அந்த கிரிட் வந்து எவ்வளோ இருக்கலாம், ஃபோட்டோ கார்டு வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த இமேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும், அத ஓவர் பண்ணா இங்க பாருங்க கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த ஸ்கேலு, இந்த ஓவர்லே எஃபெக்ட் வந்து போட்டிருந்தோம்ல. ஸோ நம்ம இங்க ஓவர் இது பண்ணாம ஓவர் பண்ணா மட்டும் தான் இது வந்து வரும். ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் அதையுமே நம்ம இங்க வந்து எழுதியிருந்தோம். அது வந்து ஒபாசிட்டி 0லேருந்து 1க்கு வந்து வரணும். ஓவர் பண்ணும்போது. இந்த மாரி ஸ்டைல்ஸுமே நம்ம வந்து எழுதிடணும்.
அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட குவிஸ் பேஜ்க்கான ஸ்டைல் வந்து எழுதியிருந்தோம். இந்த ப்ராகிரஸ் வந்து அதுக்கேத்த மாரி வருது. ஸோ 8 பிஎக்ஸ்ல வந்து இருக்கணும். ஸோ அந்த லாஜிக் வந்து நம்ம இங்க எழுதியிருப்போம். பட் இந்த ஸ்டைல் வந்து இந்த பிங்க் கலர் இந்த பார்டர்ல இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க எழுதியிருந்தோம். ஸோ இங்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹோவர் பண்ணும்போது அது வந்து மறுபடியும் டிசேபிள் ஆயிடணும். அதுக்கான ஸ்டைல்ஸுமே வந்து எழுதியிருந்தோம். கரெக்ட்டா இருந்துச்சுன்னா என்ன வரணும்? கிரீன் கலர்ல வரணும். ராங்கா இருந்துச்சுன்னா ரெட் கலர்ல வரணும். அந்த எண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேசிங் குடுக்கணும். அப்புறம் நம்மளோட இந்த கான்ஃபிட்டி வந்து அந்த பாப்பர் வெடிக்கிறது வச்சிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், என்ன ஏதுன்றது குடுத்துருக்கோம். அந்த லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அனிமேஷன் வந்து இருக்கும். ஸோ அனிமேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீ ஃப்ரேம்ஸ் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நேம் வந்து வைக்கணும். ஸோ ஃபால்ன்றது. ஸோ அதுக்கேத்த மாரி அதுக்கு உள்ள வந்து நம்மளோட அனிமேஷன்ஸ் வந்து வைக்கணும். ஸோ ஃப்ரம் அண்ட் டூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம இங்க அனிமேஷன் எழுதியிருக்கோம். ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, எதுக்கெல்லாம் எவ்வளோ ரெஸ்பான்சிவ்னஸ் வேணுமோ அதுக்கேத்த மாரி ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கா இப்படிதான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா எழுத போறோம். ஸோ அதே மாரி சிஎஸ்எஸ்ல எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்லேட், மினிமம், விட்த், ஹைட் இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பா ஸ்டேட் ஹேண்ட்லிங் எப்படி பண்றது, மேப் பண்ணா கீஸ வந்து மறக்காம போடணும். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராகிரஸ் பார் வைக்கிறது, எப்படி வந்து ஒரு பாப்பர வெடிக்க வைக்கிறது, எப்படி வந்து ஒரு டைம் லைன் நம்மளே கிரியேட் பண்றது. ஸோ இத பத்தி எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.